பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெள்ளம் 26 அபாயம் அபாயம். ஆஸ்தான மண்டபத்தில் புலவர்களுக்கு முன்னதாகவே வந்தியத்தேவன் பிரவேசித்தான். அங்கே ஓர் உயர்ந்த சிம்மாசனத்தில் கம்பீரமாக வீற்றிருப்பவர் தான் சின்ன பழுவேட்டரையராயிருக்க வேண்டும் என்று ஊகித்துக் கொண்டான். அவரைச் சுற்றிலும் பலர் கைகட்டி வாய்ப்புதைத்து நின்றார்கள். அன்று வந்த ஓலைகள் பலவற்றை வைத்துக்கொண்டு ஒருவர் நின்றார். கணக்காயர் கணக்குச் சொல்வதற்கு காத்திருந்தார். காவல் படை தலைவர்கள் சின்ன பழுவேட்டரையருடைய அன்றாட கட்டளைகளை எதிர்பார்த்து நின்றார்கள். ஏவிய வேலைகளைச் செய்வதற்கு பணியாளர்கள் காத்திருந்தார்கள். சிம்மாசனத்துக்கு பின்னால் நின்று சில ஏவலாளர் வெஞ்சாமரம் வீசிக் கொண்டிருந்தார்கள். கையில் வெற்றிலை பெட்டியுடன் ஒருவன் ஆயத்தமாயிருந்தான். மிடுக்கிலும் பெருமிதத்திலும் யாருக்கும் பின்வாங்காதவனான வந்தியத்தேவன் கூட சிறிது அடக்க ஒடுக்கத்துடனேதான் சின்ன பழுவேட்டரையரிடம் அணுகினான். பெரியவரைக் காட்டிலும் சின்னவர் வீர கம்பீரத்தில் இன்னும் ஒரு படி உயர்ந்தவராகவே காணப்பட்டார். நமது வீரனை பார்த்ததும் அவர் முகமலர்ச்சியுடன், யார் தம்பி நீ? எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். வீர வாலிபர்களைக் கண்டால் சின்ன பழுவேட்டரையரின் கடுகடுத்த முகம் மலர்ந்துவிடும். நாடெங்கும் உள்ள வாலிப வீரர்களை தம்முடைய காவல் படையில் சேர்த்துக் கொள்வதில் அவருக்கு மிக்க ஆர்வம். தளபதி, நான் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தேன். இளவரசர் ஓலை கொடுத்து அனுப்பினார் என்று பணிவான குரலில் வந்தியத்தேவன் மறுமொழி சொன்னான். காஞ்சிபுரம் என்றதும் சின்ன பழுவேட்டரையரின் முகம் கடுத்தது. என்ன என்ன சொன்னாய் என்று மீண்டும் கேட்டார். காஞ்சிபுரத்திலிருந்து இளவரசர் கொடுத்த ஓலையுடன் வந்தேன். எங்கே இப்படி கொடு என்று அலட்சியமாய் கேட்ட போதிலும் அவருடைய குரலில் சிறிது பரபரப்பு தொனித்தது. வல்லவரையன் அடக்க ஒடுக்கத்துடன் ஓலைச் சுருளை எடுத்துக்கொண்டே, தளபதி, ஓலை சக்கரவர்த்திக்கு என்றான். அதை பொருட்படுத்தாமல் சின்ன பழுவேட்டரையர் ஓலையை வாங்கி ஆவலுடன் பார்த்தார். பக்கத்தில் நின்றவனிடம் கொடுத்து அதை படிக்க சொன்னார். கேட்டுவிட்டு, புதிய விஷயம் ஒன்றுமில்லை என்று தமக்கு தாமே முணுமுணுத்துக் கொண்டார். தளபதி, நான் கொண்டு வந்த ஓலை என்றான் வந்தியத்தேவன். ஓலைக்கு என்ன? நான் கொடுத்து விடுகிறேன் சக்கரவர்த்தியிடம். இல்லை, என்னையே நேரில் சக்கரவர்த்தியின் கையில் கொடுக்கும்படி. ஓகோ, என்னிடம் நம்பிக்கை இல்லையா? இளவரசர் அப்படி உன்னிடம் சொல்லி அனுப்பினாரோ என்றபோது தஞ்சை கோட்டை தளபதியின் முகத்தில் எழும் கொள்ளும் வெடித்தன. இளவரசர் அவ்வாறு சொல்லவில்லை, தங்கள் தமையனார் தான் அவ்விதம் கட்டளையிட்டார். என்ன என்ன பெரியவரை நீ எங்கே பார்த்தாய்? வழியில் கடம்பூர் சம்புவரையர் வீட்டில் ஒரு நாள் இரவு தங்கியிருந்தேன். அங்கேதான் பார்க்க நேர்ந்தது. இந்த மோதிரத்தையும் அவர்தான் கொடுத்தனுப்பினார். ஆகா, இதை நீ ஏன் முன்னமே சொல்லவில்லை? கடம்பூரில் இரவு நீ தங்கியிருந்தாயா? இன்னும் யார் யார் வந்திருந்தார்கள்? மழநாடு, நடுநாடு, திருமுனைப்பாடி நாடுகளிலிருந்து பல பிரமுகர்கள் வந்திருந்தார்கள். இரு பிறகு சாவகாசமாக கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நீயே இந்த ஓலையை சக்கரவர்த்தியிடம் கொடுத்து விட்டு வா. அப்புறம் தமிழ் புலவர்கள் வந்துவிடுவார்கள். வளவளவென்று பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த பிள்ளையை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போ என்று அருகில் நின்ற வீரன் ஒருவனுக்கு சின்ன பழுவேட்டரையர் கட்டளையிட்டார். அந்த வீரனைத் தொடர்ந்து வந்தியத்தேவன் மேலும் அரண்மனையின் உட்புறத்தை நோக்கிச் சென்றான். 3 பக்கங்களில் அலைகடல் முழக்கம் கேட்கும்படியாக பறந்திருந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிங்காசனம் சில காலமாக நோய்படுக்கையாக மாறியிருந்தது. அந்த சிம்மாசனத்தில் பராந்தக சுந்தர சோழ சக்கரவர்த்தி சாய்ந்து படுத்திருந்தார். இராஜ்யாதிகாரங்களையெல்லாம் மற்றவர்களிடம் ஒப்படைத்து விட்டு மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டிருந்தாராயினும் சிற்சில முக்கியமான சந்தர்ப்பங்களில் முக்கியமான மனிதர்களுக்கு அவர் தரிசனம் அளித்தே தீர வேண்டியிருந்தது. அமைச்சர்களும் தளபதிகளும் வேளக்கார படைவீரர்களும் அவரை தினந்தோறும் வந்து தரிசித்துவிட்டு போவது இராஜ்யத்தின் நன்மைக்கு அவசியமாயிருந்தது. எத்தனையோ போர் முனைகளில் செயற்கரும் வீரச் செயல்கள் புரிந்த அசகாய சூரர் என்று பெயர் பெற்றவரும், நாடு நகரமெல்லாம் சுந்தர சோழர் என்று அழைக்கப்பட்டவரும், அழகில் மன்மதனுக்கு ஒப்பானவர் என்று புகழ் பெற்றவருமான சக்கரவர்த்தியின் நோய்பட்டு மெலிந்த தோற்றத்தைக் கண்டதும் வந்தியத்தேவனால் பேசவே முடியாமற் போய்விட்டது. அவனுடைய கண்களில் நீர் ததும்பியது. அருகில் சென்று அடிபணிந்து வணங்கி பயபக்தியுடன் ஓலையை நீட்டினான். சக்கரவர்த்தி ஓலையை வாங்கிக் கொண்டே, எங்கிருந்து வந்தாய்? யாருடைய ஓலை என்று ஈனஸ்வரத்தில் கேட்டார். பிரபு காஞ்சியிலிருந்து வந்தேன். இளவரசர் ஆதித்தர் தந்த ஓலை என்று வந்தியத்தேவன் தழுதழுக்க கூறினான். சக்கரவர்த்தியின் முகம் உடனே பிரகாசம் அடைந்தது. அவர் அருகில் திருக்கோவலூர் மலையமான் புதல்வியான சக்கரவர்த்தினி வானமாதேவி வீற்றிருந்தாள். அவளை பார்த்து, தேவி, உன் புதல்வனிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு படித்தார். ஆகா, இளவரசன் காஞ்சியில் பொன் மாளிகை கட்டியிருக்கிறானாம். நீயும் நானும் அங்கு வந்து சில நாள் தங்கியிருக்க வேண்டுமாம் என்று சொல்லியபோதே சக்கரவர்த்தியின் முகம் முன்னைவிடச் சுருங்கியது. தேவி, உன் புதல்வன் செய்கையை பார்த்தாயா? என் பாட்டனார், உலகமெல்லாம் புகழ்பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி, அரண்மனையில் சேர்ந்திருந்த தங்கத்தையெல்லாம் அழித்து தில்லை அம்பலத்துக்கு பொன் கூரை வேய்ந்து பொன்னம்பலம் ஆக்கினார். நம்முடைய குலத்தில் தோன்றிய பெரியவர்கள் யாரும் தாங்கள் வசிக்கும் அரண்மனையை பொன்னால் கட்டியதில்லை. அரண்மனை கட்டுவதைக் காட்டிலும் ஆலயம் எடுப்பதையே முக்கியமாக கருதினார்கள். ஆனால் ஆதித்த கரிகாலன் இப்படிச் செய்திருக்கிறான். ஆகா, இந்த தெய்வநிந்தனைக்கு என்ன பரிகாரம் செய்வது என்றார். மகனிடமிருந்து ஓலை வந்தது என்பதைக் கேட்டுச் சிறிது மலர்ச்சியடைந்த தேவியின் முகம் மறுபடி முன்னை காட்டிலும் அதிகமாக வாடியது. மறுமொழி ஒன்றும் அவளால் சொல்ல முடியவில்லை. அச்சமயத்தில் வந்தியத்தேவன் தைரியமும் துணிவும் வரவழைத்துக் கொண்டு, பிரபு தங்கள் திருக்குமாரர் செய்தது அப்படியொன்றும் தவறில்லையே. உசிதமான காரியத்தையே செய்திருக்கிறார். மகனுக்கு தாயும் தந்தையுமே முதன்மையான தெய்வங்கள் அல்லவா? ஆகையால் தாங்களும் தேவியும் வசிப்பதற்காக தங்கள் புதல்வர் பொன்மாளிகை கட்டியது முறைதானே என்றான். சுந்தர சோழர் புன்னகை பூத்து, தம்பி,
நீ யாரோ தெரியவில்லை, மிக்க அறிவாளியாயிருக்கிறாய், சாதுரியமாக பேசுகிறாய். ஆனால் மகனுக்கு தாய் தந்தை தெய்வமே என்றாலும் மற்றவர்களுக்கு இல்லைதானே? எல்லாரும் வழிபடும் தெய்வத்துக்கு அல்லவா பொன் கோயில் எடுக்க வேண்டும் என்றார். பிரபு, மகனுக்கு தந்தை தெய்வம், மக்களுக்கெல்லாம் அரசர் தெய்வம். அரசர்கள் திருமாலின் அம்சம் பெற்றவர்கள் என்று வேத புராணங்கள் சொல்லுகின்றன. ஆகையால் அந்த வகையிலும் தங்களுக்கு பொன் மாளிகை எடுத்தது பொருத்தமானதே என்றான் நம் வீரன். சுந்தர சோழர் மறுபடியும் மலையமான் திருமகளை நோக்கி, தேவி, இந்த பிள்ளை எவ்வளவு புத்திசாலி பார்த்தாயா? நம்முடைய ஆதித்தனுக்கு இவனையொத்தவர்களின் உதவியிருந்தால் அவனை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அவனுடைய அஜாக்கிரதை சுபாவத்தை பற்றியும் விசாரப்பட வேண்டியதில்லை என்றார். பிறகு வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி, பொன்மாளிகை கட்டியது உசிதமானாலும் உசிதமில்லாவிட்டாலும் நான் காஞ்சிக்கு வருவது சாத்தியமில்லை. நீதான் பார்க்கிறாயே, எப்போதும் படுத்த படுக்கையாக இருந்து வருகிறேன். நெடுந்தூர பிரயாணத்தை மேற்கொள்ளுதல் இயலாத காரியம். ஆதித்தன் தான் என்னை பார்ப்பதற்கே இங்கே வந்தாக வேண்டும். அவனை காண்பதற்கு எங்களுக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது. நாளைக்கு மீண்டும் வா, மறு ஓலை எழுதி வைக்கும்படி சொல்லுகிறேன் என்றார். இச்சமயத்தில் கூட்டமாக பலர் தரிசன மண்டபத்தை நெருங்கி வருவதை வந்தியத்தேவன் அறிந்தான். ஆகா, அந்த புலவர் கூட்டம் வருகிறது போலும். அவர்களுடன் ஒருவேளை சின்ன பழுவேட்டரையரும் வருவார். அப்புறம் தான் சொல்ல வேண்டியதைச் சொல்ல முடியாமலே போய்விடலாம். 4 வார்த்தையில் சுருக்கமாக சொல்லிவிட வேண்டியது தான். இவ்விதம் சில வினாடிப்பொழுதில் சிந்தித்து முடிவு செய்து, சக்கரவர்த்தி, தயவு செய்யுங்கள், கருணை கூர்ந்து என் விண்ணப்பத்தை கேளுங்கள். தாங்கள் அவசியம் இந்த தஞ்சையிலிருந்து கிளம்பிவிட வேண்டும். இங்கே தங்களை அபாயம் சூழ்ந்திருக்கிறது. அபாயம், அபாயம் என்றான். அவன் இவ்விதம் சொல்லிக் கொண்டிருக்கும்போதே சின்ன பழுவேட்டரையர் தரிசன மண்டபத்துக்குள் பிரவேசித்தார். அவரை தொடர்ந்து புலவர்கள் வந்தார்கள். வந்தியத்தேவன் கடைசியாக கூறிய வார்த்தைகள் கோட்டை தளபதியின் காதில் விழுந்தன. அவருடைய முகத்தில் கோபக் கனல் ஜுவாலை விட்டது. பொன்னியின் செல்வன், முதல் பாகம், புதுவேளம். 27. ஆஸ்தான புலவர்கள். பராக், பராக், இதோ வருகிறார்கள் புலவர் பெருமக்கள், கவிஞர் சிகாமணிகள், தமிழ் பெருங்கடலின் கரை கண்டவர்கள், அகத்தியனாரின் வழி வந்தவர்கள், தொல்காப்பியம் முதலிய சங்க நூல்களை கரைத்து குடித்தவர்கள், சிலப்பதிகாரம் முதலிய 5 பெருங்காவியங்களை தலைகீழாக படித்தவர்கள், தெய்வத்தமிழ் மறையான திருக்குறளையும் ஒரு கை பார்த்தவர்கள், இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் அறிந்தவர்கள், இலக்கணம் கூறியதற்கு இலக்கியம் தெரிந்தவர்கள், தாங்களே சுயமாகவும் கவி பாட வல்லவர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் எழுதிய கவிகள் அடங்கிய 8 சுவடிகள் கோடானு கோடி கரையான்களுக்கு பல்லாண்டு உயிர் வாழ்வதற்கு உணவாகும் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். புலவர் பெருமக்கள் அவ்வளவு பேரும் கும்பலாக சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் சன்னிதானத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். வாழ்க, வாழ்க, ஏழுலகமும் ஒரு குடையின் கீழ் ஆளும் சுந்தர சோழ மகா சக்கரவர்த்தி வாழ்க. பாண்டியனைச் சுரம் இறக்கின பெருமான் வாழ்க. புலவர்களை புறக்கும் பெருமான் வாழ்க. கவிஞர்களின் கதியான கருணை வள்ளல் வாழ்க. பண்டித வத்சலராகிய பராந்தக சக்கரவர்த்தியின் திருப்பேரர் நீடுழி வாழ்க என்று வாழ்த்தினார்கள். இந்த கோஷங்களையும் கூச்சல்களையும் சுந்தர சோழர் அவ்வளவாக விரும்பவில்லை. எனினும் அதை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் தமது நோயையும் மறந்து வந்தவர்களை வரவேற்பதற்காக எழுந்திருக்க முயன்றார். உடனே சின்ன பழுவேட்டரையர் முன் வந்து, பிரபு, புலவர்கள் தங்களை தரிசித்து மரியாதை செலுத்திவிட்டு போக வந்திருக்கிறார்களே என்று தங்களுக்கு சிரமம் கொடுக்க வரவில்லை. ஆகையால் தயவு செய்து தங்களை சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றார். ஆம், ஆம், அரசர்க்கரசே, சக்கரவர்த்தி பெருமானே, தங்களுக்கு சிறிதும் சிரமம் கொடுக்க நாங்கள் வந்தோமில்லை என்றார் புலவர்களின் தலைவராகிய நல்லன் சாத்தனார். உங்களையெல்லாம் நெடுநாளைக்குப் பிறகு பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் அமர வேண்டும். சில பாடல்கள் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்றார் தமிழன்பரான சக்கரவர்த்தி. தரையில் விரித்திருந்த இரத்தின ஜமக்காலத்தில் எல்லோரும் உட்கார்ந்தார்கள். அதுதான் சமயமென்று நமது வீரன் வல்லவரையனும் புலவர் கூட்டத்துடன் கலந்து உட்கார்ந்து கொண்டான். தான் சொல்ல விரும்பியதை முழுதும் சக்கரவர்த்தியிடம் சொல்லாமல் போக அவனுக்கு மனம் இல்லை. சந்தர்ப்பம் ஒரு வேளை கிடைத்தால் சொல்லிவிட்டு போகலாம் என்று எண்ணி உட்கார்ந்தான். இதை சின்ன பழுவேட்டரையர் கவனித்தார். அவருடைய மீசை துடித்தது. முதலில் அவனை வெளியில் அனுப்பிவிடலாமா என்று நினைத்தார். பிறகு அவன் அங்கே தம்முடைய கண்காணிப்பில் இருப்பதே நலம் என்று தீர்மானித்தார். எனவே அவனை பார்த்ததும் பார்க்காதது போல் இருந்தார். இந்த புலவர்கள் சென்ற பிறகு அவனை வெளியே அழைத்துச் சென்று அவன் மகாராஜாவிடத்தில் சொன்ன செய்தி என்னவென்பதை நன்கு தெரிந்து கொள்ள விரும்பினார். அபாயம், அபாயம் என்ற அவனுடைய குரல் அவர் காதில் இன்னும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. புலவர்களே, தமிழ் பாடல்கள் கேட்டு அதிக காலமாயிற்று. என் செவிகள் தமிழ் பாடலுக்கு பசித்திருக்கின்றன. உங்களில் எவரேனும் புதிய பாடல் ஏதேனும் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று சக்கரவர்த்தி சுந்தர சோழர் கேட்டார். உடனே ஒரு புலவர் சிகாமணி எழுந்து நின்று, பிரபு, உலகபுரத்தில் தங்கள் திருப்பெயரால் விளங்கும் சுந்தர சோழ பெரும்பள்ளியிலிருந்து அடியேன் வந்தேன். சிவநேசச் செல்வராகிய தாங்கள் பௌத்த மடாலயத்துக்கு நிபந்தம் அளித்து உதவியதை இந்த தமிழகமெங்கும் உள்ள பௌத்தர்கள் பாராட்டி போற்றுகிறார்கள். தாங்கள் உடல் நோயுற்றிருப்பது அறிந்தது முதல் பிட்சுக்கள் மிக்க கவலை கொண்டு தங்கள் உடல் நலத்துக்காக பிரார்த்தனை நடத்தி வருகிறார்கள். அந்த பிரார்த்தனை பாடலை இவ்விடம் சொல்ல அருள் கூர்ந்து அனுமதி தர வேண்டும் என்றார். அப்படியே சொல்ல வேணும், கேட்க காத்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் சக்கரவர்த்தி. புலவரும் பின்வரும் பாடலை இசையுடன் பாடினார். போதியன் திருநிழல் புனித நிற்பரவுதும் மேதகு நந்திபுரி மன்னர் சுந்தரச் சோழர் வன்மையும் வனப்பும் திண்மையும் உலகிற் சிறந்து வாழ்க்கெனவே அந்நாளில் பழையாறை நகருக்கு நந்திபுரி என்னும் பெயரும் உண்டு.
சில காலத்துக்கு முன்பு சோழ மண்டலம் பல்லவர் ஆட்சியின் கீழ் இருந்தபோது நந்திபுரி என்னும் பெயர் பிரபலமாய் விளங்கியது. ஆகையினாலேயே இந்த பழம்பாடலில் நந்திபுரி மன்னர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாடலை கேட்டதும் புலவர்கள் அத்தனை பேரும் நன்று நன்று என்று கூறி தங்கள் பாராட்டுதலை தெரிவித்தார்கள். புத்தர்கள் இவ்வளவு நன்றியுடையவர்களாயிருப்பது வியப்பு வியப்பு என்றார் ஒரு வீர சைவ கவிராயர். ஆம், அது வியப்பான காரியந்தான். உலகபுரம் புத்தமடத்துக்கு நான் செய்த சேவை மிக அற்பம். அதற்கு இவ்வளவு பாராட்டு வேண்டுமா என்றார் மன்னர். சக்கரவர்த்தியின் வன்மை திறத்தை அனுபவித்தவர் யார்தான் என்றென்றைக்கும் நன்றி செலுத்தி பாராட்டாதிருக்க முடியும்? இந்திரனும் சூரியனும் சிவபெருமானும் கூட தங்களுடைய வன்மையின் பயனை அனுபவித்திருக்கிறார்கள் என்றார் மற்றோர் புலவர் சிரோமணி. சுந்தர சோழர் முகத்தில் புன்னகை தவழ, அது என்ன, இந்திரனும் சூரியனும் சிவபெருமானும் கூடவா? அவர்கள் எதற்காக என்னிடம் நன்றி செலுத்த வேண்டுமாம் என்று கேட்டார். ஒரு பாடல் சொல்ல அனுமதி தர வேண்டும் என்றார் அப்புலவர். அப்படியே நடக்கட்டும் என்றார் மன்னர். புலவர் கையில் கொண்டு வந்திருந்த ஓலையை பிரித்து படிக்கலுற்றார். இந்திரன் ஏற கரி அளித்தார், பரியேர் அளித்தார். செந்திருமேனித்தினகரற்கு சிவனார் மணத்துப் பைந்துகில் ஏற பல்லக்களித்தார். பழையாறை நகர்ச் சுந்தரச்சோழரை யாவரொப்பார்கள் தொன்னிலத்தே. பாடலை புலவர் படித்து முடித்ததும் சபையிலிருந்த மற்ற புலவர்கள் எல்லாரும் சிறக்கம்ப கரக்கம்பம் செய்தும் ஆகாகாரம் செய்தும் நன்று நன்று என்று கூறியும் தங்கள் குதூகலத்தை வெளியிட்டார்கள். சுந்தர சோழர் முக மலர்ச்சியுடன், இந்த பாடலின் பொருள் இன்னதென்பதை யாராவது விளக்கிச் சொல்ல முடியுமா என்றார். ஒரே சமயத்தில் பலர் எழுந்து நின்றார்கள். பிறகு நல்லன் சாத்தனாரைத் தவிர மற்றவர்கள் அனைவரும் உட்கார்ந்தார்கள். நல்லன் சாத்தனார் பாடலுக்கு பொருள் கூறினார். ஒரு சமயம் தேவேந்திரனுக்கும் விருத்திராசுரனுக்கும் போர் நடந்தது. அதில் இந்திரனாருடைய ஐராவதம் இறந்து போய்விட்டது. அதற்கு இணையான வேறொரு யானை எங்கே கிடைக்கும் என்று இந்திரன் பார்த்து கொண்டிருந்தான். கடைசியில் பழையாறை நகரில் வாழ்ந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடம் அவன் வந்து, ஐராவதத்துக்கு நிகரான ஒரு யானை வேண்டும் என்று யாசித்தான். ஐராவதத்துக்கு நிகரான யானை என்னிடம் இல்லை, அதைவிடச் சிறந்த யானைகள் தான் இருக்கின்றன என்று கூறி இந்திரனை தமது யானை கொட்டாரத்துக்கு அழைத்துச் சென்றார். அங்கே குன்றங்களைப் போல் நின்ற ஆயிரக்கணக்கான யானைகளை தேவேந்திரன் பார்த்துவிட்டு எதை கேட்பது என்று தெரியாமல் திகைத்து நின்றான். அவனுடைய திகைப்பை கண்ட சுந்தர சோழர் தாமே ஒரு யானையை பொறுக்கி இந்திரனுக்கு அளித்தார். அந்த யானையை எப்படி அடக்கி ஆளப்போகிறோம்? நம் வஜ்ராயுதத்தினால் கூட முடியாதே என்ற பீதி இந்திரனுக்கு உண்டாகி விட்டதை கவனித்து வஜ்ராயுதத்தை விட வலிமை வாய்ந்த ஓர் அங்குசத்தையும் அளித்தார். பின்னர் ஒரு காலத்தில் செங்கதிர் பரப்பி உலகுக்கெல்லாம் ஒளி தரும் சூரிய பகவானுக்கும் ராகு என்னும் அரக்கனுக்கும் பெரும் போர் மூண்டது. ராகு தினகரனை விழுங்க பார்த்தான், முடியவில்லை. தினகரனுடைய ஒளி அவ்விதம் ராகுவை தகித்துவிட்டது. ஆனால் சூரியனுடைய தேரில் பூட்டிய குதிரைகள் ஏழும் ராகுவின் காலகோடி விஷத்தினால் தாக்கப்பட்டு இறந்தன. சூரியன் தன் பிரயாணத்தை எப்படி தொடங்குவது என்று திகைத்து நிற்கையில் அவனுடைய திக்கற்ற நிலையைக் கண்ட சுந்தர சோழர் 7 புதிய குதிரைகளுடன் சூரிய பகவானை அணுகி, ரதத்தில் இந்த குதிரைகளை பூட்டிக்கொண்டு சென்று உலகத்தை உய்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தன் குலத்தில் வந்த ஒரு சோழ சக்கரவர்த்தி இவ்விதம் சமயத்தில் செய்த உதவியை சூரியனும் மிக மெச்சினான். பின்னர் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கைலையங்கிரியில் திருமணம் நடந்தது. பெண் வீட்டார் கல்யாண சீர்வரிசைகளுடன் வந்திருந்தார்கள். ஆனால் பல்லக்கு கொண்டு வர தவறிவிட்டார்கள். ஊர்வலம் நடத்துவதற்கு எருது மாட்டை தவிர வேறு வாகனம் இல்லையே என்று கவலையுடன் பேசிக்கொண்டார்கள். இதை அறிந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தி உடனே பழையாறை அரண்மனையிலிருந்து தமது முத்து பல்லக்கை கொண்டுவரச் சொன்னார். பயபக்தியுடன் சிவபெருமான் திருமணத்துக்கு தம் காணிக்கையாக அப்பல்லக்கை அளித்தார். அப்படிப்பட்ட சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு உவமை சொல்லக்கூடியவர்கள் இந்த விரிந்து பரந்த அலைகடல் சூழ்ந்த பெரிய உலகத்தில் வேறு யார் இருக்கிறார்கள்? இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தி கலீர் என்று சிரித்தார். நோயின் வேதனையினால் நெடுநாள் சிரித்தறியாத சக்கரவர்த்தியின் சிரிப்பு அவருடைய இணைபிரியா பத்தினியான மலையமான் மகள் வானவன்மாதேவிக்கும் தாதியர்களுக்கும் அரண்மனை வைத்தியருக்கும் கூட சிறிது உற்சாகத்தை அளித்தது. கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையர் இத்தனை நேரமும் நின்று கொண்டேயிருந்தவர் சக்கரவர்த்தியை கைகூப்பி வணங்கி, பிரபு, நான் பெரிய தவறு செய்து விட்டேன், பிழை பொறுத்து மன்னிக்க வேண்டும் என்றார். தளபதி அப்பேசுகிறது, நீர் என்ன பிழை செய்தீர்? எதற்காக மன்னிப்பு? ஒருவேளை இந்திரனுக்கு நான் அளித்த வெள்ளை யானையையும் சூரியனுக்கு அளித்த குதிரைகளையும் திரும்ப பறித்து கொண்டு வந்து விட்டீரோ? சிவபெருமானிடமிருந்து சிவிகையையும் பிடுங்கிக் கொண்டு வந்து விட்டீரோ? செய்யக்கூடியவர் தான் நீர் என்று சுந்தர சோழர் சொல்லி மீண்டும் சிரித்ததும் சக்கரவர்த்தியுடன் சேர்ந்து புலவர்களும் சிரித்தார்கள். எல்லாரையும் காட்டிலும் அதிகமாக வந்தியத்தேவன் சிரித்தான். அதை சின்ன பழுவேட்டரையர் கவனித்து அவனை நோக்கி கடுமையாக ஒரு பார்வை பார்த்தார். உடனே சக்கரவர்த்தியின் பக்கம் திரும்பி பார்த்து கூறினார், அரசர்க்கரசே, நான் செய்த பிழை இதுதான். இத்தனை காலமும் நான் இவர்களைப் போன்ற புலவர் சிகாமணிகளை தங்களிடம் வரவொட்டாமல் தடை செய்து வைத்திருந்தேன். அரண்மனை மருத்துவர் சொற்படி செய்தேன். ஆனால் இப்போது அது பிழை என்று உணர்கிறேன். இந்த புலவர்களின் வரவினால் தங்கள் முகம் மலர்ந்தது. இவர்களுடைய பேச்சைக் கேட்டு தங்கள் முகம் மலர்ந்தது. இவர்களுடைய பேச்சைக் கேட்டு தாங்கள் வாய்விட்டுச் சிரித்தீர்கள். அந்த குதூகலச் சிரிப்பின் ஒலியை கேட்டு உடைய பிராட்டியின் பட்டத்து அரசியை உடைய பிராட்டி என்று குறிப்பிடுவது அக்காலத்து மரபு. முகமும் தாதியரின் முகங்களும் மலர்ந்தன. நானும் மகிழ்ந்தேன். இவ்வளவு குதூகலம் தங்களுக்கு அளிக்கக்கூடியவர்களை இத்தனை நாள் தங்கள் சந்நிதானத்துக்கு வரவொட்டாமல் தடுத்தது என்னுடைய பெரும் பிழைதானே என்றார்.
நன்று சொன்னீர் தளபதி. இப்போதாவது இதை நீர் உணர்ந்தீர் அல்லவா? வைத்தியர் சொல்வதை கேட்க வேண்டாம், புலவர்கள் வருவதை தடுக்க வேண்டாம் என்று உமக்கு நான் அடிக்கடி சொன்னதின் காரணம் தெரிகிறது அல்லவா? என்றார் சக்கரவர்த்தி. அரண்மனை வைத்தியர் எழுந்து கைகட்டி வாய் புதைத்து ஏதோ சொல்லத் தொடங்கினார். அதை சுந்தர சோழர் சட்டை செய்யாமல் புலவர்களை பார்த்து, இந்த அருமையான பாடலை பாடிய புலவர் யார் என்று உங்களில் யாருக்காவது தெரியுமா? தெரிந்தால் சொல்ல வேணும் என்றார். நல்லன் சாத்தனார். அரசர்க்கரசே, அதுதான் தெரியவில்லை. நாங்களும் அதை கண்டுபிடிக்க முயன்று கொண்டுதான் இருக்கிறோம். கண்டுபிடித்து அந்த மாபெரும் புலவருக்கு கவி சக்கரவர்த்தி என்று பட்டம் சூட்டவும் சிவிகையில் ஏற்றி அவரை நாங்கள் சுமந்து செல்லவும் சித்தமாயிருக்கிறோம். இதுகாரும் எங்கள் முயற்சி பலன் அளிக்கவில்லை என்று சொன்னார். அதில் வியப்பு ஒன்றுமில்லை. 4 வரி கொண்ட பாடலில் இவ்வளவு பெரும் பொய்களை அடக்கக்கூடிய மகாகவிஞர் தமது பெயரை வெளிப்படுத்திக் கொண்டு முன்வர விரும்பமாட்டார் தானே என்று மகாராஜா கூறியதும், புலவர்களின் திருமுகங்களை பார்க்க வேண்டுமே, ஒருவர் முகத்திலாவது ஆடவில்லை. என்ன மறுமொழி சொல்லுவது என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த நிலைமையில் நமது வந்தியத்தேவன் துணிச்சலாக எழுந்து, பிரபு, அப்படி ஒரே அடியாக போய் என்று தள்ளிவிடக்கூடாது. இல்லாத விஷயத்தை சாதாரண பாமர மக்கள் சொன்னால் அது போய், இராஜாங்க நிர்வாகத்தில் ஈடுபட்டவர்கள் அவ்விதம் சொன்னால் அது இராஜதந்திர சாணக்கியம், கவிகள் அவ்வாறு கூறினால் அது கற்பனை, அணி அலங்காரம், இல்பொருள் உவமை என்றான். புலவர்கள் அத்தனை பேரும் அவன் பக்கமாக பார்த்து நன்று நன்று என்று உற்சாகத்துடன் ஆர்ப்பரித்தார்கள். சக்கரவர்த்தியும் வந்தியத்தேவனை உற்று நோக்கி, ஓ, நீ காஞ்சியிலிருந்து ஓலை கொண்டு வந்தவன் அல்லவா? கெட்டிக்கார பிள்ளை, நன்றாக என்னை மடக்கிவிட்டாய் என்றார். பிறகு சபையை பார்த்து, புலவர்களே, பாடல் மிக அருமையான பாடலாக இருந்தாலும் அதை பாடியவரை கண்டுபிடிக்க வேண்டிய சிரமமும் அவருக்கு கவிசக்கரவர்த்தி என்னும் பட்டம் சூட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. இதை பாடிய புலவரை எனக்கு தெரியும். ஏற்கனவே அவருடைய சிரசின் பேரில் தூக்க முடியாத கனமுடைய சோழ சாம்ராஜ்ய மணிமகுடம் உட்கார்ந்து அழுத்திக் கொண்டிருக்கிறது. புவிச்சக்கரவர்த்தி, திரிபுவன சக்கரவர்த்தி, ஏழுலகச் சக்கரவர்த்தி என்னும் பட்டங்களையும் அந்த கவிராயர் சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டிருக்கிறார் என்றார் சுந்தர சோழர். இதை கேட்ட புலவர்கள் அத்தனை பேரும் ஆச்சரிய கடலில் முழுகி தத்தளித்தார்கள் என்று கூறினால் அதை வாசகர்கள் போய் என்று தள்ளிவிடக்கூடாது. ஆசிரியரின் கற்பனை, அணி அலங்காரம், இல்பொருள் உவமை என்று இவ்விதம் ஏதாவது ஒரு வகை இலக்கணம் கூறி ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். பொன்னியின் செல்வன் முதல் பாகம். புதுவெள்ளம். 28. இரும்புப்பிடி. திடீரென்று பொங்கிய புதுவெள்ளம் போன்ற ஆச்சரியத்தின் வேகம் சிறிது குறைந்ததும் புலவர் தலைவரான நல்லன் சாத்தனார், பிரபு, அப்படியானால் இந்த பாடலை இயற்றிய கவி என்று தயங்கினார். உங்கள் முன்னால் கால்களின் சுவாதீனத்தை இழந்து நோய் படுக்கையில் படுத்திருக்கும் புவி சக்கரவர்த்திதான் என்றார் சுந்தர சோழர். புலவர்களிடையே பலவித வியப்பொலிகளும் ஆகாகாரமும் எழுந்தன. சிலர் தங்களுடைய மனோநிலையை எவ்விதம் வெளியிடுவது என்று தெரியாமல் தலையையும் உடம்பையும் அசைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய மனோநிலை இன்னதென்று தங்களுக்கே தெரியாமல் கல்லாய்ச் சமைந்திருந்தார்கள். சுந்தர சோழர் கூறினார், புலவர் பெருமக்களே, ஒரு சமயம் பழையாறையில் புலவர்களும் கவிஞர்களும் என்னை பார்க்க வந்தார்கள். அந்த கூட்டத்தில் உங்களில் சிலரும் இருந்திருக்கலாம். ஒவ்வொருவரும் சோழ குலத்தின் வள்ளல் தன்மையை குறித்து ஒவ்வொரு பாடல் சொன்னார்கள். என்னை பற்றியும் பாடினார்கள். நான் இவருக்கு அதை கொடுத்தேன், அவருக்கு இதை அளித்தேன் என்றெல்லாம் பாடினார்கள். அச்சமயம் இளைய பிராட்டி குந்தவையும் என் அருகில் இருந்தாள். புலவர்கள் பரிசில்கள் பெற்றுச் சென்று பிறகு அவர்கள் பாடிய பாடல்களை அரசிலங்குமரி புகழ்ந்து பாராட்டினாள். குந்தவையிடம் நான் புலவர்களையெல்லாம் விட என்னால் நன்றாக பாட முடியும் என்று சபதம் கூறினேன். பிறகு தான் வேடிக்கையாக இந்த பாடலை பாடினேன். எனக்கு பரிசு கொடு என்று கேட்டேன். குழந்தை என் முதுகின்மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு, இந்தாருங்கள் பரிசு என்று கன்னத்துக்கு 2 அறை கொடுத்தாள். அது நேற்று நடந்தது போல் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் ஆண்டு 8க்கு மேல் ஆகிறது என்றார். விந்தை விந்தை என்றும் அற்புதம் அற்புதம் என்றும் புலவர்கள் கூறி மகிழ்ந்தார்கள். குந்தவை என்ற பெயரை கேட்டதுமே வந்தியத்தேவனுக்கு மேய்ச்சிலிர்த்தது. சோழகுலத்தில் பிறந்த அந்த இணையில்லா பெண்ணரசியின் எழிலையும் புலமையையும் அறிவுத்திறனையும் பற்றி அவன் எவ்வளவோ கேள்விப்பட்டதுண்டு. அத்தகைய அதிசய அரசகுமாரியை பெற்றெடுத்த பாக்கியசாலியான தந்தை இவர். தாயதோ பக்கத்தில் அமர்ந்திருக்கும் மூதாட்டி. சுந்தர சோழர் தம் செல்வ புதல்வியை குறித்து பேசும்போது எவ்வளவு பெருமிதத்துடன் பேசுகிறார். அவர் குரல் எப்படி தழுதழுத்து உருக்கம் பெறுகிறது. வந்தியத்தேவனுடைய வலக்கரம் அவனுடைய இடையைச் சுற்றி கட்டியிருந்த பட்டு துணிச்சுருளை தடவி பார்த்தது. ஏனெனில் குந்தவை பிராட்டிக்கு அவன் கொண்டு வந்திருந்த ஓலை அச்சுருளுக்குள் இருந்தது. தடவி பார்த்த கை திகைப்படைந்து செயலிழந்து நின்றது. அவனுடைய உள்ளம் திப்பிரமை கொண்டது. ஐயோ, இது என்ன? ஓலையை காணோமே, எங்கே போயிற்று? எங்கேயாவது விழுந்து விட்டதோ? சக்கரவர்த்தியின் ஓலையை எடுத்தபோது அதுவும் தவறி விழுந்திருக்குமோ? எங்கே விழுந்திருக்கும்? ஒருவேளை ஆஸ்தான மண்டபத்தில் விழுந்திருக்குமோ? அப்படியானால் சின்ன பழுவேட்டரையரின் கையில் சிக்கிவிடுமோ? சிக்கிவிட்டால் அதிலிருந்து ஏதேனும் அபாயம் முளைக்குமோ? அடடா, என்ன பிசகு! எத்தனை பெரிய தவறுதல்! இதிலிருந்து எப்படிச் சமாளிப்பது? குந்தவை தேவிக்கு கொணர்ந்த ஓலை தவறிவிட்டது என்று அறிந்த பிறகு வந்தியத்தேவனுக்கு அங்கு இருப்பு கொள்ளவில்லை. மேலே நடந்த பேச்சுவார்த்தைகளும் அவன் காதில் சரியாக விழவில்லை. விழுந்ததும் மனதில் நன்கு பதியவில்லை. சுந்தர சோழர் வியப்பு கடலில் மூழ்கியிருந்த புலவர் கூட்டத்தை பார்த்து மேலும் கூறினார். நான் விளையாட்டாகச் செய்த பாடலை குந்தவை யாரிடமாவது சொல்லியிருக்க வேண்டும். ஒருவேளை பழையாறை திருமேற்றளி ஆலயத்தின் ஈசான்ய பட்டாச்சாரியாரிடம் சொல்லியிருக்கலாம்.
அவரை பாடலை நாடெங்கும் பரவும்படி செய்து என்னை உலகம் பரிகசிப்பதற்கு வழி செய்துவிட்டார். பிரபு, தாங்களே பாடியிருந்தால் என்ன? பாடல் அற்புதமான பாடல்தான், சந்தேகமே இல்லை. தாங்கள் புவிச்சக்கரவர்த்தி யாயிருப்பதோடு கவிச்சக்கரவர்த்தி யுமாவீர்கள் என்றார் நல்லன் சாத்தனார். ஆயினும் இச்சமயம் அதே பாடலை நான் பாடியிருந்தால் இன்னொரு கொடையையும் சேர்த்திருப்பேன். இந்திரனுக்கு யானையும் சூரியனுக்கு குதிரையும் சிவனாருக்கு பல்லக்கும் கொடுத்ததோடு நிறுத்தியிருக்க மாட்டேன். மார்க்கண்டனுக்காக மரளியை சிவபெருமான் உதைத்தார் அல்லவா? அந்த உதைக்கு யமன் தப்பித்துக் கொண்டான். ஆனால் அவனுடைய எருமை கடா வாகனம் சிவபெருமான் கோபத்தை தாங்காமல் அங்கேயே விழுந்து செத்துவிட்டது. வாகனமில்லாமல் யமன் திண்டாடி கொண்டிருந்ததையறிந்து பழையாறை சுந்தர சோழர் யமனுக்கு எருமைக்கடா வாகனம் ஒன்றை அனுப்பினார். இப்படி ஒரு கற்பனையும் சேர்த்திருப்பேன். அந்த எருமைக்கடாவின் பேரில் ஏறிக்கொண்டு தான் யமன் இப்போது ஜாம் ஜாம் என்று என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறான். நமது தஞ்சை கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையரால் கூட யமதர்மர் ராஜனையும் அவனுடைய எருமைக்கடா வாகனத்தையும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அல்லவா? இப்படி சுந்தர சோழர் சொன்னபோது அவர் அருகில் வீற்றிருந்த உடைய பிராட்டி வானவன் மாதேவியின் கண்களில் நீர் அருவி பெறுகிறது. அங்கிருந்த புலவர்கள் பலர் விம்மி அழத் தொடங்கிவிட்டார்கள். சின்ன பழுவேட்டரையர் மட்டுமே மனோதிடத்துடன் இருந்தார். பிரபு, தங்களுடைய சேவையில் யமனுடன் போர் தொடுக்கவும் நான் சித்தமாயிருப்பேன் என்றார். அதற்கு ஐயமில்லை தளபதி. ஆயினும் யமனுடன் போர் தொடுக்கும் சக்தி மானிடர் யாருக்கும் இல்லை. யமனைக் கண்டு அஞ்சாமலிருக்கத்தான் நாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். புலவர்களே, நமனை அஞ்சோம் என்று தமிழகத்தின் தவப்புதல்வர் ஒருவர் பாடினார் அல்லவா என்றார் சக்கரவர்த்தி. ஒரு புலவர் எழுந்து அப்பாடலை பாடினார். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோ நடலையெல்லோம் இமப்போம் பிணியறியோம். சக்கரவர்த்தி இந்த இடத்தில் குறுக்கிட்டு, ஆஹா, இறைவனை பிரத்யட்சமாக தரிசித்த மகானை தவிர வேறு யாரால் இவ்வளவு துணிச்சலாக பாட முடியும்? அப்பர் சுவாமிகளுக்கு கொடிய சூளை நோய் இருந்தது, இறைவன் அருளால் நோய் நீங்கிற்று. எனவே பிணியறியோம் என்று பாடியிருக்கிறார். புலவர்களே, என்னை பற்றியும் என் கொடைகளை பற்றியும் பாடுவதை நிறுத்திவிட்டு இனி இத்தகைய அருள் வாக்கை பாடுங்கள். அப்பரும் சம்பந்தரும் சுந்தரமூர்த்தியும் இதுபோல் ஆயிரக்கணக்கான பத்திமயமான தீந்தமிழ் பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அப்பாடல்கள் எல்லாவரையும் ஒருங்கு சேர்த்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். படித்தும் பாடியும் பரவசம் அடைவதற்கு ஓர் ஆயுட்காலம் போதாது அல்லவா என்றார். அரசர்க்கரசே, தாங்கள் அனுமதித்தால் அந்த திருப்பணியை இப்போதே தொடங்குகிறோம். இல்லை, என்னுடைய காலத்தில் நடக்கக்கூடிய திருப்பணி அல்ல அது. எனக்கு பின்னால் இவ்விதம் கூறி தயங்கி நின்ற சுந்தர சோழர் சிந்தனையில் ஆழ்ந்தார். அரண்மனை மருத்துவர் சின்ன பழுவேட்டரையரின் அருகில் வந்து அவர் காதில் ஏதோ சொன்னார். அதை கவனித்த சுந்தர சோழர் தூக்கிவாரி போட்டவரை போல் கண்ணை நன்கு விழித்துச் சபையோரை பார்த்தார். வேறொரு உலகத்திலிருந்து, மரணத்தின் வாசலிலிருந்து, யமனுலக காட்சியிலிருந்து திடீரென்று திரும்பி வந்தவரை போல் சக்கரவர்த்தி தோன்றினார். பிரபு, சங்கப்பாடல் ஒன்றை கேட்க வேண்டும் என்று தங்கள் விருப்பத்தை தெரிவித்தீர்கள். அதை மட்டும் சொல்லி விட்டு இவர்கள் போகலாமல்லவா என்றார் சின்ன பழுவேட்டரையர். ஆம் ஆம், மறந்துவிட்டேன். என்னுடைய உடல் மட்டும் அல்ல, உள்ளமும் சுவாதீனத்தை இழந்து வருகிறது. எங்கே? சங்கப்பாடலை சொல்லட்டும் என்றார் மன்னர். சின்ன பழுவேட்டரையர் நல்லன் சாத்தானாருக்குச் சமிக்ஞை செய்தார். புலவர் தலைவர் எழுந்து கூறினார். அரசே, தங்களுடைய முன்னோர்களில் மிக பிரபலமானவர் கரிகால் பெருவளத்தார். இமயமலையில் புலிக்கொடியை பொறித்த மாவீரர். அவருடைய ஆட்சிக் காலத்தில் பூம்புகார், காவேரிப்பட்டினம் சோழ மகாராஜ்யத்தின் தலைநகரமாயிருந்தது. பட்பல வெளிநாடுகளிலிருந்தும் பட்பல பொருள்கள் மரக்கலங்களில் வந்து இறங்கிய வண்ணமிருந்தன. பூம்புகாரின் செல்வ பெருக்கையும் வளத்தையும் வர்ணிக்கும் சங்க புலவர் ஒருவர் இன்னின்ன நாட்டிலிருந்து இன்னின்ன பொருள்கள் வந்தன என்பதை தெளிவாகச் சொல்லியிருக்கிறார். அந்த பாடல் பகுதி இது. வடமலை பிறந்த மணியும் பொன்னும், குடமலை பிறந்த வாரமும் அகிலும், தென்கடல் முத்தும் குணகடல் திகிரும், கங்கை வாரியும் காவிரி பயனும், ஈழத்து உணவும் காழக தாக்கமும். பாடலில் இந்த இடம் வந்தபோது சுந்தர சோழர் கையினால் சமிக்ஞை செய்யவே புலவர் நிறுத்தினார். தளபதி, கரிகால் வளவர் காலத்தில் ஈழநாட்டிலிருந்து தமிழகத்துக்கு உணவு பொருள் வந்து கொண்டிருந்தது என்று இப்பாடல் சொல்கிறது. அதை நான் அறிவதற்காகத்தானே இப்புலவர்களை அழைத்து வந்தீர்? ஆம் அரசே என்று கோட்டை தளபதி கூறியது சிறிது ஈனஸ்வரத்தில் கேட்டது. அறிந்து கொண்டேன். இனி இப்புலவர்களை பரிசில்கள் கொடுத்து அனுப்பிவிடலாம் என்றார் மன்னர். புலவர்களே, நீங்கள் இப்போது விடை பெற்றுக் கொள்ளலாம் என்றார் கோட்டை தளபதி. புலவர்கள் மன்னருக்கு வாழி கூறி கோஷத்துக் கொண்டு புறப்பட்டுச் சென்றார்கள். குந்தவை தேவிக்கு கொண்டு வந்த ஓலையை காணாததால் மனக்கலக்கம் அடைந்திருந்த வல்லவரையன் அப்புலவர்களுடனே தானும் நழுவி விடலாம் என்று எண்ணி எழுந்து கூட்டத்தின் நடுவில் நடந்து சென்றான். ஆனால் அவன் எண்ணம் நிறைவேறவில்லை. வாசற்படியை நெருங்கியபோது ஒரு வலிய இரும்பு கை அவனுடைய கையின் மணிக்கட்டை இறுக பிடித்தது. வல்லவரையன் நல்ல பலசாலிதான். ஆயினும் அந்த வஜ்ரப்பிடியின் வேகம் அவன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் ஒரு குலுக்கே அவனைச் செயலிழந்து நிற்கும்படி செய்துவிட்டது. அவ்விதம் பிடித்த இரும்புக்கரம் சின்ன பழுவேட்டரையரின் கரந்தான் என்பதை நிமிர்ந்து பார்த்து தெரிந்து கொண்டான். புலவர்கள் தரிசன மண்டபத்திலிருந்து வெளியேறினார்கள். பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவேளம் 29. நம் விருந்தாளி. புலவர்கள் சென்ற பிறகு அரண்மனை மருத்துவர் சக்கரவர்த்திக்கு மருந்து கலந்து கொண்டு வந்தார். மலையமான் மகளான பட்டத்தரசி அதை தன் திருக்கரத்தால் வாங்கி கணவருக்கு கொடுத்தாள். அதுவரை பொறுமையாய் காத்திருந்த சின்ன பழுவேட்டரையர் வந்தியத்தேவனை பிடித்தபிடி விடாமல் இழுத்துக் கொண்டே சக்கரவர்த்தியின் அருகில் போய் சேர்ந்தார். பிரபு, புதுமருந்தினால் ஏதாவது பலன் தெரிகிறதா என்று கேட்டார். பலன் தெரிகிறதாக மருத்துவர் சொல்லுகிறார், தேவியும் சொல்கிறார்.
ஆனால் எனக்கென்னவோ நம்பிக்கை உண்டாகவில்லை. உண்மையைச் சொன்னால் தளபதி, இதெல்லாம் வீண் முயற்சி என்றே தோன்றுகிறது. என் விதி என்னை அழைக்கிறது. யமன் என்னை தேடிக்கொண்டு பழையாறைக்குப் போயிருக்கிறான் என்றே நினைக்கிறேன். அங்கே நான் இல்லையென்று அறிந்ததும் இவ்விடம் என்னை தேடிக்கொண்டு வந்து சேருவான். பிரபு, தாங்கள் இப்படி மனமுடைந்து பேசக்கூடாது. எங்களையெல்லாம் இப்படி மனங்கலங்கச் செய்யக்கூடாது. தங்கள் குல முன்னோர்கள், என் குல முன்னோர்கள் யமனைக் கண்டு அஞ்சியதில்லை என்று சொல்லுகிறீர். எனக்கும் என் குல முன்னோர்கள் பலரைப் போல் போர்க்களத்தில் முன்னணியில் நின்று போர் செய்து உயிர் விடும் பாக்கியம் கிடைக்குமானால் அத்தகைய மரணத்துக்குச் சிறிதும் அஞ்ச மாட்டேன், சோர்வும் கொள்ள மாட்டேன். உற்சாகத்துடன் வரவேற்பேன். என்னுடைய பெரிய தகப்பனார் இராஜாதித்யர் தக்கோலத்தில் யானை மேலிருந்து போர் புரிந்தபடியே உயிர் நீத்தார். சோழகுலத்தின் வீரப்புகழை தக்கோலம் போர்க்களத்தில் என்றென்றும் நிலைநாட்டினார். யானை மேல் துஞ்சிய தேவர் என்று புகழ் பெற்றார். நான் என்ன புகழைப் பெறுவேன்? நோய்ப்படுக்கையில் துஞ்சிய சுந்தர சோழன் என்றுதானே பெயர் பெறுவேன். என்னுடைய இன்னொரு பெரிய தகப்பனார் கண்டராதித்த தேவர் சிவபக்தியில் ஈடுபட்டு மரண பயத்தை விட்டிருந்தார். ஸ்தல யாத்திரை செய்வதற்கு மேற்கு கடற்கரை நாடுகளுக்கு போனார். அங்கேயே காலமானார். மேற்கெழுந்தருளிய தேவர் என்று அவரும் பெயர் பெற்றார். அவரை போன்ற சிவபக்தனும் அல்ல நான். ஸ்தல யாத்திரை செய்யவும் இயலாதவனாகிவிட்டேன். இப்படியே எத்தனை நாள் படுத்திருப்பேன்? என்னை சேர்ந்தவர்கள் எல்லோருக்கும் பாரமாக. ஆனால் என் மனத்திற்குள் ஏதோ சொல்கிறது, அதிக காலம் நான் இந்த பூவுலகில் இருக்க மாட்டேன் என்று. சக்கரவர்த்தி, அரண்மனை வைத்தியர் தங்களுக்கு அபாயம் ஏதும் இல்லை என்று கூறுகிறார். சோதிடர்களும் அபாயம் இல்லை என்றே சொல்கிறார்கள். ஆனால் இந்த சிறுபிள்ளை தங்களிடம் ஏதோ அபாயத்தை பற்றிச் சொல்லிக் கொண்டிருந்தான். இவன் காஞ்சி நகரிலிருந்து வந்த பிள்ளைதானே? ஆமாம், ஏதோ அபாயம் என்று சொன்னான். எதை பற்றிச் சொன்னாய் தம்பி? என்னுடைய நிலையை பற்றியா? வல்லவரையனுடைய மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்தது. அபாய இத்தை பற்றித்தான் எச்சரித்ததாக ஒப்புக்கொண்டால் சந்தேகங்கள் ஏற்பட்டு தனக்கு அபாயம் நேருவது நிச்சயம். அந்த இக்கட்டிலிருந்து தப்ப வேண்டும். நல்லது, ஓர் உபாயம் செய்து பார்க்கலாம். இலக்கணத்தை துணையாக கொண்டு நெடிலை குரில் ஆக்கலாம். சக்கரவர்த்தி பெருமானே, அபாயத்தை பற்றிச் சொல்வதற்கு நான் யார்? நம் வீர தளபதி சின்ன பழுவேட்டரையரும் அரண்மனை வைத்தியரும் சாவித்திரி அம்மனையொத்த மகாராணியும் இருக்கும் போது என்ன அபாயம் வந்துவிடும்? அபயம் அபயம் என்று தங்களிடம் நான் முறையிட்டுக் கொண்டேன். பழைய வானர் குலத்துக்கு நான் ஒரு அரியா சிறுவன் தான் இப்போது பிரதிநிதியாக மிஞ்சியிருக்கிறேன். தங்கள் திருப்புதல்வர் மனம் மகிழும்படி சோழ பேரரசுக்கு தொண்டு புரிந்து வருகிறேன். எங்கள் பழைய பூர்வீக ராஜ்யத்தில் ஒரு சிறு பகுதியையாவது அடியேனுக்கு திருப்பிக் கொடுக்க அருள் புரிய வேண்டும். அரசர்க்கரசே, அபயம் அபயம், இந்த அரியாச் சிறுவன் தங்கள் அபயம் என்று வல்லவரையன் மூச்சு விடாமல் படபடவென்று பேசி நிறுத்தினான். இதைக் கேட்ட பழுவேட்டரையரின் முகம் சுருங்கியது. சுந்தர சோழரின் முகம் மீண்டும் மலர்ந்தது. மகாராணியின் முகத்தில் கருணை ததும்பியது. இந்த பிள்ளை பிறந்தவுடனே சரஸ்வதி தேவி இவனுடைய நாவில் எழுதி விட்டாள் போலும். இவனுடைய வாக்குவன்மை அதிசயமாயிருக்கிறது என்றாள் தேவி. இதுதான் சமயம் என்று வந்தியத்தேவன், தாயே, தாங்கள் எனக்காக பரிந்து ஒரு வார்த்தை சொல்ல வேணும். நான் தாய் தந்தையற்ற அனாதை, வேறு ஆதரவு அற்றவன். என்னுடைய வேண்டுகோளை நானே தான் வெளியிட்டாக வேண்டும். பக்தனுக்கு பரிந்து பார்வதி தேவி பரமசிவனாரிடமும் லட்சுமி தேவி மகாவிஷ்ணுவிடமும் பேசுவது போல் தாங்கள் எனக்காக பேச வேண்டும். எங்கள் பூர்வீக அரசில் ஒரு 10 கிராமத்தை திரும்ப கொடுத்தாலும் போதும், நான் மிகவும் திருப்தி அடைவேன் என்றான். இதையெல்லாம் கேட்க கேட்க சுந்தர சோழருக்கு ஒரே வியப்பும் மகிழ்ச்சியுமாயிருந்தது. அவர் சின்ன பழுவேட்டரையரை பார்த்து, தளபதி, இந்த இளைஞனை எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது. தேவியின் முகத்தை பார்த்தால் இவனை 3வது பிள்ளையாக சுவீகாரம் எடுத்துக் கொண்டு விடலாமா என்றே யோசிப்பதாக தெரிகிறது. இவனுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கலாம் அல்லவா? அதில் ஒன்றும் கஷ்டம் இராதே. உமது அபிப்பிராயம் என்ன என்றார். இதில் அடியேனுடைய அபிப்பிராயத்துக்கு இடம் என்ன இருக்கிறது? இளவரசர் கரிகாலரின் கருத்தையல்லவோ அறிய வேண்டும் என்றார் தஞ்சை கோட்டை தளபதி. சக்கரவர்த்தி, இளவரசரை கேட்டால் பழுவூர் தேவரை கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். பழுவூர் தேவரோ இளவரசரை கேட்க வேண்டும் என்கிறார். 2 பேருக்கும் நடுவில் என் கோரிக்கை. பிள்ளாய், நீ கவலைப்படாதே, 2 பேரையும் சேர்த்து வைத்துக் கொண்டே கேட்டுவிடலாம் என்றார் சக்கரவர்த்தி. பிறகு சின்ன பழுவேட்டரையரை பார்த்து, தளபதி, இளவரசனிடமிருந்து இந்த பிள்ளை ஓலை கொண்டு வந்தான். பழையபடி காஞ்சிக்கு நான் வரவேண்டும் என்றுதான் ஆதித்தன் ஓலையில் எழுதியிருக்கிறான். அங்கே புதிதாய் பொன் மாளிகை கட்டியிருக்கிறானாம். அதில் நான் சில நாளாவது தங்க வேண்டுமாம் என்றார். தங்கள் சித்தம் எப்படியோ அப்படியே செய்கிறது என்றார் கோட்டை தளபதி. என்னுடைய சித்தம் எப்படியோ அப்படி நீர் நடத்துவீர். ஆனால் என் கால்கள் மறுக்கின்றன. காஞ்சிக்கு பிரயாணம் செய்வது இயலாத காரியம். அரண்மனை பெண்டுகளைப் போல் பல்லக்கில் ஏறி திரை போட்டுக் கொண்டு யாத்திரை செய்வதென்பதை நினைத்தாலே எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. ஆதித்த கரிகாலனை இங்கே வந்துவிட்டு போகும்படிதான் மறு ஓலை எழுதி கொடுக்க வேண்டும். இளவரசர் இச்சமயம் காஞ்சியை விட்டு இங்கு வரலாமா? வடதிசையில் நம் பகைவர்கள் இன்னும் பலசாலிகளாக இருக்கிறார்களே. பார்த்திபேந்திரனும் மலையமானும் அங்கிருந்து பார்த்துக் கொள்வார்கள். இளவரசன் இச்சமயம் இங்கே என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று என் உள்ளத்தில் ஏதோ சொல்கிறது. அது மட்டுமல்ல, ஈழ நாட்டுக்குச் சென்றிருக்கும் இளங்கோவையும் உடனே இங்கு வந்து சேரும்படி அழைப்பு அனுப்ப வேண்டும். 2 பேரையும் வைத்துக்கொண்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி முடிவு செய்ய விரும்புகிறேன். அருள்மொழி இங்கு வரும்போது ஈழப்படைக்கு உணவு அனுப்புவது பற்றி உங்கள் ஆட்சேபத்தையும் அவனிடம் தெரிவிக்கலாம். சக்கரவர்த்தி, மன்னிக்க வேண்டும், ஈழத்துக்கு உணவு அனுப்புவதை நான் ஆட்சேபிக்கவில்லை. தனதான்யாதிகாரியும் ஆட்சேபிக்கவில்லை.
சோழ நாட்டு குடிமக்கள் ஆட்சேபிக்கிறார்கள். சென்ற அறுவடையில் சோழ நாட்டில் விளைவு குறைந்து விட்டது. நம்முடைய மக்களுக்கே போதாமல் இருக்கும்போது இலங்கைக்கு கப்பல் கப்பலாக அரிசி அனுப்புவதை மக்கள் ஆட்சேபிக்கிறார்கள். தற்போது வாய்க்குள் முணுமுணுக்கிறார்கள். கொஞ்ச நாள் போனால் மக்களின் கூச்சல் பலமாகும். தங்கள் உடல்நிலையை பாதிக்கும்படி இந்த அரண்மனைக்குள்ளேயும் அவர்களுடைய கூச்சல் வந்து கேட்கும். குடிமக்கள் ஆட்சேபிக்கிற காரியத்தை செய்ய அருள்மொழி ஒரு நாளும் விரும்ப மாட்டான். எல்லாவற்றுக்கும் அவன் ஒரு தடவை இங்கு வந்துவிட்டு போகட்டும். பெரிய பழுவேட்டரையர் வந்ததும் இலங்கைக்கு ஆள் அனுப்புவது பற்றி முடிவு செய்யலாம். அவர் எப்போது திருப்புகிறார்? இன்று இரவு கட்டாயம் வந்துவிடுவார். காஞ்சிக்கும் நாளைய தினம் ஓலை எழுதி அனுப்பலாம். இந்த பிள்ளையினிடமே அந்த ஓலையையும் கொடுத்தனுப்பலாம் அல்லவா? இந்த சிறுவன் காஞ்சியிலிருந்து ஒரே மூச்சில் வந்திருக்கிறான். சில நாள் இவன் இங்கேயே தங்கி இளைப்பாரி விட்டு போகட்டும். வேறு ஆளிடம் ஓலையை கொடுத்தனுப்பலாம். அப்படியே செய்க. இளவரசன் வருகிற வரையிலே கூட இவன் இங்கேயே இருக்கலாம். இச்சமயம் மலையமான் மகள் எழுந்து நிற்கவே, சின்ன பழுவேட்டரையர், இன்று அதிக நேரம் தங்களுக்கு பேசும் சிரமம் கொடுத்து விட்டேன். மன்னிக்க வேணும். தேவி எச்சரிக்கை செய்யும் வரையில் நீண்டு விட்டது என்று சொன்னார். தளபதி, இந்த பிள்ளை நம் விருந்தாளி. இவனுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுங்கள். சக்கரவர்த்திக்கு மட்டும் உடம்பு சரியாயிருந்தால் இவனை தமது அரண்மனையிலேயே இருக்கச் சொல்லியிருக்கலாம் என்றாள் மலையமான் மகள். நான் கவனித்துக் கொள்கிறேன் தாயே. தங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். நன்றாய் கவனித்துக் கொள்கிறேன் என்றார் சின்ன பழுவேட்டரையர். அப்போது அவரை அறியாமலே அவருடைய ஒரு கைமீசையை தொட்டு முறுக்கிற்று. பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெள்ளம் 1. ஆடித்திருநாள். ஆதி அந்தமில்லாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தில் ஏறி நம்முடன் சிறிது நேரம் பிரயாணம் செய்யுமாறு நேயர்களை அழைக்கிறோம். வினாடிக்கு ஒரு நூற்றாண்டு வீதம் எளிதில் கடந்து இன்றைக்கு 982 1950ஆம் ஆண்டில் எழுதியது. ஆண்டுகளுக்கு முந்திய காலத்துக்குச் செல்வோமாக. தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையில் உள்ள திருமுனைப்பாடி நாட்டின் தென்பகுதியில் தில்லை சிற்றம்பலத்துக்கு மேற்கே 2 காத தூரத்தில் அலைகடல் போன்ற ஓர் ஏரி விரிந்து பறந்து கிடக்கிறது. அதற்கு வீரநாராயண ஏரி என்று பெயர். அது தெற்கு வடக்கில் 1.5 காத நீளமும் கிழக்கு மேற்கில் 1/2 காத அகலமும் உள்ளது. காலப்போக்கில் அதன் பெயர் சிதைந்து இந்நாளில் வீராணத்து ஏரி என்ற பெயரால் வழங்கி வருகிறது. புதுவெள்ளம் வந்து பாய்ந்து ஏரியில் நீர் நிரம்பி ததும்பி நிற்கும் ஆடி ஆவணி மாதங்களில் வீரநாராயண ஏரியை பார்ப்பவர் எவரும் நம்முடைய பழந்தமிழ் நாட்டு முன்னோர்கள் தங்கள் காலத்தில் சாதித்த அரும்பெரும் காரியங்களை குறித்து பெருமிதமும் பெரு வியப்பும் கொள்ளாமலிருக்க முடியாது. நம் மூதாதையர்கள் தங்களுடைய நலனுக்கும் தங்கள் காலத்திய மக்களின் நலனுக்கும் உரிய காரியங்களை மட்டுமா செய்தார்கள்? தாய் திருநாட்டில் தங்களுக்கு பிற்காலத்தில் வாழையடி வாழையாக வரப்போகும் ஆயிரங்கால சந்ததிகளுக்கும் நன்மை பயக்கும் மாபெரும் செயல்களை நிறைவேற்றி விட்டு போனார்கள் அல்லவா? ஆடித்திங்கள் 18ஆம் நாள் முன்மாலை நேரத்தில் அலைகடல் போல் விரிந்து பறந்திருந்த வீர நாராயண ஏரிக்கரை மீது ஒரு வாலிப வீரன் குதிரை ஏறி பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். அவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வாணர் குலத்தைச் சேர்ந்தவன். வல்லவரையன் வந்தியத்தேவன் என்பது அவன் பெயர். நெடுந்தூரம் பிரயாணம் செய்து அலுத்துக் களைத்திருந்த அவனுடைய குதிரை மெல்ல மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்தது. அதை பற்றி அந்த இளம் வீரன் சிறிதும் கவலைப்படவில்லை. அகண்டமான அந்த வீர நாராயண ஏரியின் தோற்றம் அவன் உள்ளத்தை அவ்வளவாக வசீகரித்திருந்தது. ஆடி 18ஆம் பெருக்கன்று சோழநாட்டு நதிகளிலெல்லாம் வெள்ளம் இரு கரையும் தொட்டுக்கொண்டு ஓடுவது வழக்கம். அந்த நதிகளிலிருந்து தண்ணீர் பெறும் ஏரிகளும் பூரணமாக நிரம்பி கரையின் உச்சியை தொட்டுக்கொண்டு அலை மோதிக் கொண்டிருப்பது வழக்கம். வடகாவேரி என்று பக்தர்களாலும் கொள்ளிடம் என்று பொது மக்களாலும் வழங்கப்பட்ட நதியிலிருந்து வடவாற்றின் வழியாக தண்ணீர் வந்து வீர நாராயண ஏரியில் பாய்ந்து அதை ஒரு பொங்கும் கடலாக ஆக்கியிருந்தது. அந்த ஏரியின் 74 கணவாய்களின் வழியாகவும் தண்ணீர் குமுகுமுவென்று பாய்ந்து சுற்று பக்கத்தில் நெடுந்தூரத்துக்கு நீர் வளத்தை அளித்துக் கொண்டிருந்தது. அந்த ஏரி தண்ணீரை கொண்டு கண்ணு கெட்டிய தூரம் கழனிகளில் உழவும் விரை தெளியும் நடவும் நடந்து கொண்டிருந்தன. உழுது கொண்டிருந்த குடியானவர்களும் நடவு நட்டுக் கொண்டிருந்த குடியானவ பெண்களும் இனிய இசைகளில் குதூகலமாக அங்கங்கே பாடிக்கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்தியத்தேவன் களைத்திருந்த குதிரையை விரட்டாமல் மெதுவாகவே போய்க் கொண்டிருந்தான். ஏரிக்கரை மீது ஏறியதிலிருந்து அந்த ஏரிக்கு 74 கணவாய்கள் உண்டு என்று சொல்லப்படுவது உண்மைதானா என்று அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அவன் கணவாய்களை எண்ணிக்கொண்டே வந்தான். ஏறக்குறைய 1.5 காத தூரம் அவன் அந்த மாபெரும் ஏரிக்கரையோடு வந்த பிறகு 70 கணவாய்களை எண்ணியிருந்தான். ஆகா, இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஏரி! எத்தனை நீளம், எத்தனை அகலம்! தொண்டை நாட்டில் பல்லவ பேரரசர்களின் காலத்தில் அமைத்த ஏரிகளையெல்லாம் இந்த ஏரிக்கு முன்னால் சிறிய குளங்குட்டைகள் என்றே சொல்லத் தோன்றும் அல்லவா? வடகாவேரியில் வீணாகச் சென்று கடலில் விழும் தண்ணீரை பயன்படுத்துவதற்காக மதுரை கொண்ட பராந்தகரின் புதல்வர் இளவரசர் இராஜாதித்தர் இந்த கடல் போன்ற ஏரியை அமைக்க வேண்டும் என்று எண்ணினாரே. எண்ணி அதைச் செயலிலும் நிறைவேற்றினாரே. அவர் எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்திருக்க வேண்டும்! வீர பௌருஷத்திலேதான் அவருக்கு இணை வேறு யார்? தக்கோலத்தில் நடந்த போரில் தாமே முன்னணியில் யானை மீது ஏறிச் சென்று போராடினார் அல்லவா? போராடி பகைவர்களின் வேலை மார்பிலே தாங்கிக் கொண்டு உயிர் நீத்தார் அல்லவா? அதனால் யானை மேல் துஞ்சிய தேவர் என்ற சிறப்பு பெயர் பெற்று வீர சொர்க்கம் அடைந்தார் அல்லவா? இந்த சோழ குலத்து மன்னர்களே அதிசயமானவர்கள்தாம். அவர்கள் வீரத்தில் எப்படியோ அப்படியே அறத்திலும் மிக்கவர்கள். அறத்தில் எப்படியோ அப்படியே தெய்வ பக்தியில் சிறந்தவர்கள். அத்தகைய சோழகுல மன்னர்களுடன் நட்புரிமை கொள்ளும் பேறு தனக்கு கிடைத்திருப்பது பற்றி நினைக்க நினைக்க வந்தியத்தேவனுடைய தோள்கள் பூரித்தன.
மேற்கு திசையிலிருந்து விற்றென்று அடித்த காற்றினால் வீர நாராயண ஏரி தண்ணீர் அலைமோதிக் கொண்டு கரையை தாக்கியது போல் அவனுடைய உள்ளமும் பெருமிதத்தினால் பொங்கித் ததும்பிற்று. இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டு வீர நாராயண ஏரி கரையின் தென்கோடிக்கு வந்தியத்தேவன் வந்து சேர்ந்தான். அங்கே வடகாவேரியிலிருந்து பிரிந்து வந்த வடவாறு ஏரியில் வந்து சேரும் காட்சியைக் கண்டான். ஏரிக்கரையிலிருந்து சிறிது தூரம் வரையில் ஏரியின் உட்புறம் படுகையாக அமைந்திருந்தது. வெள்ளம் வந்து மோதும் போது கரைக்குச் சேதம் உண்டாகாமல் இருக்கும் பொருட்டு அந்த படுகையில் கருவேல மரங்களையும் விழா மரங்களையும் நட்டு வளர்த்திருந்தார்கள். கரையோரமாக நாணல் அடர்த்தியாக வளர்ந்திருந்தது. தென்மேற்கு திசையிலிருந்து இருபுறமும் மர வரிசையுடன் வடவாற்றின் புது வெள்ளம் வந்து வீரநாராயண ஏரியில் கலக்கும் காட்சி சற்று தூரத்திலிருந்து பார்க்கும்போது அழகிய வர்ணக்கோலம் போட்டது போல் காணப்பட்டது. அந்த மனோகரமான தோற்றத்தின் இனிமையையும் குதூகலத்தையும் அதிகப்படுத்தும்படியான இன்னும் சில காட்சிகளை வந்தியத்தேவன் அங்கே கண்டான். அன்று 18ஆம் பெருக்கு திருநாள் அல்லவா? பக்கத்து கிராமங்களிலிருந்து தந்த நிற தென்னங்குருத்துகளால் சப்பரங்கள் கட்டி இழுத்துக்கொண்டு கும்பல் கும்பலாக மக்கள் அங்கே வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் சில வயோதிகர்களும் கூட புதிய ஆடைகள் அணிந்து விதவிதமான அலங்காரங்கள் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். பெண்களின் கூந்தல்களை தாழம்பூ, செவ்வந்திப்பூ, மல்லிகை, முல்லை, இருவாட்சி, செண்பகம் முதலிய மலர்கள் கொத்து கொத்தாய் அலங்கரித்தன. கூட்டாஞ்சோறும் சித்திரான்னமும் எடுத்துக்கொண்டு பலர் குடும்பம் குடும்பமாக வந்திருந்தார்கள். சிலர் ஏரிக்கரையில் தண்ணீர் ஓரமாக நின்று கொண்டு சித்திரான்னம் முதலியவற்றை கமுகு மட்டைகளில் போட்டுக்கொண்டு உண்டார்கள். இன்னும் சில தைரியசாலிகள் சிறிது தூரம் தண்ணீரில் நடந்து சென்று வடவாற்றங்கரையை அடைந்து அங்கு நின்றபடி சாப்பிட்டார்கள். குழந்தைகள் சிலர் சாப்பிட்ட கமுகு மட்டைகளை கணவாய்களின் ஓரமாய் ஏறிய அந்த மட்டைகள் கணவாய்களின் வழியாக ஏரிக்கரைக்கு வெளியே விழுந்தடித்து ஓடி வருவதைக் கண்டு கைகொட்டிச் சிரித்தார்கள். ஆடவர்களில் சில வம்புக்காரர்கள் தங்கள் காதலிகளின் கூந்தல்களில் சூடியிருந்த மலர்களை அவர்கள் அறியாமல் எடுத்து கணவாய் ஓரத்தில் விட்டு ஏரிக்கரைக்கு மறு பக்கத்தில் அவை ஓடி வருவதைக் கண்டு மகிழ்ந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு சிறிது நேரம் வல்லவரையன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அங்கு நின்ற பெண்களில் இனிய குரலையுடைய சிலர் பாடுவதையும் காது கொடுத்து கேட்டான். அவர்கள் ஓடப்பாட்டும் வெள்ளப்பாட்டும் கும்மியும் சிந்தும் பாடினார்கள். மிகுந்த குதூகலத்துடன் பாடினார்கள். வடவாறு பொங்கி வருது, வந்து பாருங்கள் பள்ளியரே, வெள்ளாறு விரைந்து வருது, வேடிக்கை பாருங்கள் தோழியரே, காவேரி புரண்டு வருது, காண வாருங்கள் பாங்கியரே என்பன போன்ற வெள்ளப்பாட்டுக்கள் வந்தியத்தேவன் செவிகளில் இன்ப வெள்ளமாக பாய்ந்தன. வேறு சிலர் சோழ குல மன்னர்களின் வீரப்புகழை கூறும் பாடல்களை பாடினார்கள். 32 போர்களில் ஈடுபட்டு உடம்பில் 96 காயங்களை ஆபரணங்களாக பூண்டிருந்த விஜயாலய சோழனின் வீரத்தை சில பெண்கள் பாடினார்கள். அவனுடைய மகன் ஆதித்த சோழனுடைய வீரத்தை போற்றி அவன் காவேரி நதி உற்பத்தியாகும் இடத்திலிருந்து கடலில் சேரும் இடம் வரையில் 64 சிவாலயங்கள் எடுப்பித்ததை ஒரு பெண் அழகிய பாட்டாக பாடினாள். ஆதித்தனுடைய மகன் பராந்தக சோழ மகாராஜன் பாண்டியர்களையும் பல்லவர்களையும் சேரர்களையும் வென்று ஈழத்துக்கு படை அனுப்பி வெற்றி கொடி நாட்டிய மேற்கீர்த்தியை இன்னொரு பெண் உற்சாகம் ததும்ப பாடினாள். ஒவ்வொருத்தியும் பாடியபோது அவளை சுற்றிலும் பலர் நின்று கேட்டார்கள். அவ்வப்போது ஆ ஆ என்று கோஷித்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள். குதிரை மீது இருந்தபடியே அவர்களுடைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்த வந்தியத்தேவனை ஒரு மூதாட்டி கூர்ந்து கவனித்தாள். தம்பி, வெகு தூரம் இருந்து வந்தாய் போலிருக்கிறது. மிகவும் களைத்திருக்கிறாய். குதிரை மீதிருந்து இறங்கி வந்து கொஞ்சம் கூட்டாஞ்சோறு சாப்பிடு என்றாள். உடனே பல இள நங்கைகள் நம் வாலிப பிரயாணியை பார்த்தார்கள். அவனுடைய தோற்றத்தை குறித்து தங்களுக்குள் இரகசியமாய் பேசிக்கொண்டு கலகலவென்று சிரித்தார்கள். வந்தியத்தேவனை ஒரு பக்கம் வெட்கமும் இன்னொரு புறம் குதூகலமும் பிடுங்கித் தின்றன. அந்த மூதாட்டி சொற்படி இறங்கிச் சென்று அவள் தரும் உணவைச் சாப்பிடலாமா என்று ஒரு கணம் சிந்தித்தான். அப்படிச் சென்றால் அங்கே நின்ற இளமங்கைமார்கள் பலரும் அவனைச் சூழ்ந்து கொண்டு பரிகசித்துச் சிரிப்பார்கள் என்பது நிச்சயம். அதனால் என்ன, அத்தனை அழகிய பெண்களை ஒரே இடத்தில் காண்பது சுலபமான காரியமா? அவர்கள் தன்னை பரிகசித்துச் சிரித்தாலும் அந்த ஒலி தேவகானமாகவே இருக்கும். வந்தியத்தேவனின் யௌவன கண்களுக்கு அந்த ஏரிக்கரையில் நின்ற நங்கைகள் எல்லாரும் அரம்பைகளாகவும் மேனகைகளாகவும் தோன்றினார்கள். ஆனால் அதே சமயத்தில் தென்மேற்கு திசையில் வடவாற்றின் நீரோட்டத்தில் தோன்றிய ஒரு காட்சி அவனை சிறிது தயங்கச் செய்தது. வெள்ளைப்பாய்கள் விரிக்கப்பட்ட 7-8 பெரிய ஓடங்கள் வெண் சிறகுகளை விரித்துக் கொண்டு நீரில் மிதந்து வரும் அன்ன பட்சிகளைப் போல் மேலை காற்றினால் உந்தப்பட்டு விரைந்து வந்து கொண்டிருந்தன. ஏரிக்கரையில் பலவகை களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் அந்த படகுகள் வரும் திசையையே ஆவலுடன் பார்க்கத் தொடங்கினார்கள். அந்த படகுகளிலே ஒரு படகு எல்லாவற்றிற்கும் முன்னதாக விரைந்து வந்து ஏரிக்கரை வடக்கு நோக்கி திரும்பும் மூலையை அடைந்தது. அந்த படகில் கூரிய பிரகாசமான வேல்களை ஏந்திய ஆஜானுபாகுவான வீரர்கள் பலர் இருந்தார்கள். அவர்களில் சிலர் ஏரிக்கரையில் குதித்திறங்கி அங்கே இருந்த ஜனங்களை பார்த்து போங்கள் போங்கள் என்று விரட்டினார்கள். அவர்கள் அதிகமாக விரட்டுவதற்கு இடம் வையாமல் ஜனங்களும் அவரவர்களுடைய பாத்திரங்கள் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு விரைந்து கரையேறத் தொடங்கினார்கள். வந்தியத்தேவனுக்கு இது ஒன்றும் விளங்கவில்லை. இந்த வீரர்கள் யார்? பின்னால் வரும் பாய் விரித்த படகுகளில் யார் வருகிறார்கள்? எங்கிருந்து வருகிறார்கள்? ஒருவேளை அரச குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருப்பார்களோ? ஏரிக்கரையில் கையிலே கோல் பிடித்து நின்ற பெரியவர் ஒருவரை வல்லவரையன் அணுகினான். ஐயா, இந்த வீரர்கள் யாரை சேர்ந்தவர்கள்? அதோ பின்னால் வரும் அன்ன கூட்டம் போன்ற ஓடங்கள் யாருடையவை? எதற்காக இவ்வீரர்கள் மக்களை விரட்டுகிறார்கள்? மக்களும் எதற்காக விரைகிறார்கள் என்று கேள்விகளை அடுக்கினான்.
தம்பி, உனக்கு தெரியவில்லையா என்ன? அதோ அந்த படகுகளின் நடுப்படகில் ஒரு கொடி பறக்கிறதே, அதில் என்ன எழுதியிருக்கிறது பார் என்றார் பெரியவர். பனைமரம் போல் தோன்றுகிறது. பனைமரந்தான். பனைமரக் கொடி பழுவேட்டரையர் கொடி என்று உனக்கு தெரியாதா? மகாவீரர் பழுவேட்டரையரா வருகிறார் என்று வந்தியத்தேவன் திடுக்கிட்ட குரலில் கேட்டான். அப்படித்தான் இருக்க வேண்டும். பனைமரக் கொடியை உயர்த்தி கொண்டு வேறு யார் வர முடியும் என்றார் பெரியவர். வல்லவரையனுடைய கண்கள் அளவிலா வியப்பினால் விரிந்து படகுகள் வந்த திசையை நோக்கின. பழுவேட்டரையரை பற்றி வல்லவரையன் எவ்வளவோ கேள்விப்பட்டிருந்தான். யார்தான் கேள்விப்படாமல் இருக்க முடியும்? தெற்கே ஈழ நாட்டிலிருந்து வடக்கே கலிங்க நாடு வரையில் அண்ணன் தம்பிகளான பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர் என்பவர்களுடைய பெயர்கள் பிரசித்தமாயிருந்தன. உறையூருக்கு பக்கத்தில் வட காவேரியின் வடகரையில் உள்ள பழுவூர் அவர்களுடைய நகரம். விஜயாலய சோழன் காலத்திலிருந்து பழுவேட்டரையர் குலம் வீரப்புகழ் பெற்றிருந்தது. அக்குடும்பத்தார் சோழ மன்னர் குடும்பத்துடன் கொள்வினை கொடுப்பினை செய்து வந்தனர். இது காரணமாகவும் அவர்களுடைய குலத்துண்மை, வீரப்புகழ் இவை காரணமாகவும் பழுவேட்டரையர் குலம் அரச குலத்தின் சிறப்புகள் எல்லாம் பெற்றிருந்தது. தனியாக கொடி போட்டுக் கொள்ளும் உரிமையும் அக்குலத்துக்கு உண்டு. இப்போதுள்ள பழுவேட்டரையர் இருவரில் மூத்தவர் 24 போர்களில் ஈடுபட்டவர். அவருடைய காலத்தில் அவருக்கு இணையான வீரர் சோழ நாட்டில் யாருமில்லை என்று புகழ் பெற்றவர். இப்போது பிராயம் 50க்கு மேல் ஆகிவிட்டபடியால் அவர் போர்க்களங்களுக்கு நேரில் செல்வதில்லை. ஆனால் சோழ நாட்டு அரசாங்கத்தில் மிக உன்னதமான பல பதவிகளை வகித்து வந்தார். அவர் சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதிகாரி, தானியாதிகாரி. தன பண்டாரமும் தானிய பண்டாரமும் அவருடைய அதிகாரத்தில் இருந்தன. அரசியலின் தேவைக்கு தகுந்தபடி இறை விதித்து வசூலிக்கும் அதிகாரமும் அவரிடம் இருந்தது. எந்த சிற்றரசரையும் கோட்ட தலைவரையும் பெரிய குடித்தனக்காரரையும் இவ்வாண்டு இவ்வளவு இறை தர வேண்டும் என்று கட்டளையிட்டு வசூலிக்கும் உரிமை அவருக்கு இருந்தது. ஆகவே சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அடுத்தபடியாக சோழ சாம்ராஜ்யத்தில் இப்போது வலிமை மிக்கவர் பழுவேட்டரையர் தான். அத்தகைய மகாவீரரும் அளவிலா வலிமையும் அதிகாரமும் படைத்தவருமான பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் பொங்கியது. ஆனால் அதே சமயத்தில் காஞ்சி நகரின் புதிய பொன் மாளிகையில் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தன்னிடம் அந்தரங்கமாக அழுத்திச் சொன்ன செய்தி அவனுக்கு நினைவு வந்தது. வந்தியத்தேவா, நீ சுத்த வீரன் என்பதை நன்கு அறிவேன். அத்துடன் நீ நல்ல அறிவாளி என்று நம்பி இந்த மாபெரும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். நான் கொடுத்த 2 ஓலைகளில் ஒன்றை என் தந்தை மகாராஜாவிடமும் இன்னொன்றை என் சகோதரி இளைய பிராட்டியிடமும் ஒப்புவிக்க வேண்டும். தஞ்சையில் இராஜ்யத்தின் பெரிய பெரிய அதிகாரிகளைப் பற்றி கூட ஏதேதோ பொன்னியின் செல்வன். முதல் பாகம். புதுவேளம். 31. திருடர். விஜயாலய சோழர் முதல் 2ஆம் பராந்தகராகிய சுந்தர சோழர் வரையில் சோழ மன்னர்களின் உயிர் சித்திரங்களை நம் வீரன் வந்தியத்தேவன் பார்த்து மகிழ்ந்தான். ஆஹா, இவர்களில் ஒவ்வொருவரும் எப்பேற்பட்டவர்கள்! எத்தகைய மகாவீரர்கள்! உயிரை திறனமாக மதித்து எவ்வளவு அரும்பெரும் செயல்களை இயற்றியிருக்கிறார்கள்! கதைகளிலும் காவியங்களிலும் கூட இப்படி கேட்டதில்லையே. இத்தகைய மன்னர் பரம்பரையை பெற்ற சோழ நாடு பாக்கியம் செய்த நாடு. இன்று அவர்களுடைய ஆட்சியின் கீழ் உள்ள நாடுகள் எல்லாம் பாக்கியம் செய்த நாடுகள்தாம். மேற்கூறிய சோழ மன்னர்களின் சரித்திரங்களை சித்தரித்த காட்சிகளில் இன்னொரு முக்கியமான அம்சத்தை வந்தியத்தேவன் கவனித்தான். ஒவ்வொரு சோழ அரசருக்கும் பழுவூர் சிற்றரசர் வம்சத்தினர் தலைசிறந்த உதவிகள் செய்திருக்கிறார்கள். வீரத்தொண்டுகள் பல புரிந்து வந்திருக்கிறார்கள். முத்தரையர் வசத்திலிருந்த தஞ்சை கோட்டையை முற்றுகையிட்டு முதலில் அந்நகரில் பிரவேசித்தவர் ஒரு பழுவேட்டரையர். 2 கால்களும் இழந்த விஜயாலய சோழன் திருப்புரம்பியம் போர்க்களத்தில் புகுந்த அதிபராக்கிரமச் செயல்களை புரிந்த போது அவனுக்கு தோள் கொடுத்து தூக்கிச் சென்றவர் ஒரு பழுவேட்டரையர். ஆதித்த சோழன் தலையில் கிரீடத்தை வைத்து பட்டாபிஷேகம் செய்வித்தவர் ஒரு பழுவேட்டரையர். ஆதித்த சோழன் யானை மீது பாய்ந்து வல்லப அபராஜிதவர்மனை கொன்றபோது ஆதித்தன் பாய்வதற்கு வசதியாக முதுகும் தோளும் கொடுத்தவர் ஒரு பழுவேட்டரையர். பராந்தக சக்கரவர்த்தி நடத்திய பல போர்களில் முன்னணியில் புலிக்கொடியை எடுத்துச் சென்றவர்கள் பழுவேட்டரையர்கள். இராஜாதித்யன் போர்க்களத்தில் காயம்பட்டு விழும்போது அவனை ஒரு பழுவேட்டரையர் தம் மடியின் மீது போட்டுக்கொண்டு இராஷ்டிரகூட படைகள் தோற்று ஓடுகின்றன என்ற செய்தியை தெரிவித்தார். அவ்விதமே அறிஞ்சயருக்கும் சுந்தர சோழருக்கும் வீரத் தொண்டுகள் புரிந்து உதவியவர்கள் பழுவேட்டரையர்கள்தான். இதையெல்லாம் சித்திரக் காட்சிகளில் பிரத்யட்சமாக பார்த்த வல்லவரையன் சொல்ல முடியாத வியப்பில் ஆழ்ந்தான். அண்ணன் தம்பிகளான பழுவேட்டரையர்கள் இன்று சோழ நாட்டில் இவ்வளவு ஆதிக்கம் வகிப்பதற்கு காரணம் இல்லாமற் போகவில்லை. சுந்தர சோழர் ஏது விஷயத்திற்கும் அவர்களுடைய யோசனையை கேட்டு நடப்பதிலும் வியப்பில்லை. ஆனால் தான் இப்போது பெரிய சங்கடத்தில் அகப்பட்டுக் கொண்டிருப்பது என்னமோ நிச்சயம். சின்ன பழுவேட்டரையருக்கு தன் பேரில் ஏதோ சந்தேகம் ஜனித்துவிட்டது. பெரியவர் வந்துவிட்டால் அந்த சந்தேகம் ஊர்ஜிதமாகிவிடும். முத்திரை மோதிரத்தின் குட்டு வெளியாகிவிடும். பிறகு தன்னுடைய கதி அதோகதிதான். சின்ன பழுவேட்டரையரின் நிர்வாகத்திலுள்ள தஞ்சாவூர் பாதாளச் சிறையை பற்றி வல்லவரையன் கேள்விப்பட்டிருந்தான். அதில் ஒருவேளை தன்னை அடைத்துவிடக்கூடும். பாதாளச் சிறையில் ஒருவனை ஒரு தடவை அடைத்துவிட்டால் பிறகு திரும்பி வெளியேறுவது அநேகமாக நடவாத காரியம். அப்படி வெளியேறினாலும் எலும்பும் தோலுமாய் அறிவை அடியோடு இழந்து வெறும் பித்துக்குழியாகத்தான் வெளியேற முடியும். ஆகா, இத்தகைய பேரபாயத்திலிருந்து தப்புவது எப்படி? ஏதாவது யுக்தி செய்து பெரியவர் வருவதற்குள்ளே கோட்டையை விட்டு வெளியேறி விட வேண்டும். பழுவூர் இளைய ராணியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கூட நம் வீரனுக்கு இப்போது போய்விட்டது. உயிர் பிழைத்து பாதாளச் சிறைக்கு தப்பி வெளியேறிவிட்டால் போதும். ஓலையில்லாவிட்டாலும் குந்தவை பிராட்டியை நேரில் பார்த்துச் செய்தியை சொல்லி விடலாம். நம்பினால் நம்பட்டும், நம்பாவிட்டால் போகட்டும். ஆனால் தஞ்சை கோட்டையை விட்டு வெளியேறுவதற்கு என்ன வழி?
தான் உடுத்திருந்த பழைய ஆடைகள் என்ன ஆயின என்ற சந்தேகம் திடீரென்று வந்தியத்தேவன் மனதில் உதயமாயிற்று. தன்னுடைய உடைகளை பரிசீலனை செய்து பார்ப்பதற்காகவே தனக்கு இவ்வளவு உபசாரம் செய்து புது ஆடைகளும் கொடுத்திருக்கிறார்கள். குந்தவை தேவியின் ஓலை தளபதியிடம் அகப்பட்டிருக்க வேண்டும், சந்தேகமில்லை. தான் புலவர்களுடன் திருப்பி போய்விடா வண்ணம் தன் கையை இரும்பு பிடியாக அவர் பிடித்ததின் காரணமும் இப்போது தெரிந்தது. ஒரு ஆளுக்கு 3 ஆளாய் தன்னுடன் அனுப்பிய காரணமும் தெரிந்தது. ஆகா, ஒரு யுக்தி! உடனே ஒரு யுக்தி கண்டு பிடிக்க வேண்டும். இதோ தோன்றிவிட்டது ஒரு யுக்தி. பார்க்க வேண்டியதுதான் ஒரு கை. வீரவேல், வெற்றிவேல். வந்தியத்தேவன் சித்திர மண்டபத்தின் பலகனி வழியாக வெளியே பார்த்தான். சின்ன பழுவேட்டரையர் பரிவாரங்கள் புடை சூழ குதிரை மேல் வந்து கொண்டிருந்தார். ஆகா, இதுதான் சமயம். இனி ஒரு கணமும் தாமதிக்க கூடாது. வாசற்படிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து சொக்கட்டான் ஆடிய ஏவலாளர்கள் மூவரும் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு எழுந்தார்கள். மாளிகை வாசலில் சின்ன பழுவேட்டரையர் வரும் சத்தம் அவர்களுடைய காதிலும் விழுந்தது. வந்தியத்தேவன் அவர்கள் அருகில் நெருங்கி, அண்ணன்மார்களே, நான் தரித்திருந்த உடைகள் எங்கே என்று கேட்டான். அந்த அழுக்கு துணிகள் இப்போது என்னத்துக்கு? எஜமான் உத்தரவுப்படி புதிய பட்டு பீதாம்பரங்கள் உனக்கு கொடுத்திருக்கிறோமே என்றான் ஒருவன். எனக்கு புதிய உடைகள் தேவையில்லை, என்னுடைய பழைய துணிகளே போதும். அவற்றை சீக்கிரம் கொண்டு வாருங்கள். அவை சலவைக்கு போயிருக்கின்றன. வந்த உடனே தருகிறோம். அதெல்லாம் முடியாது. நீங்கள் திருடர்கள். என்னுடைய பழைய உடையில் பணம் வைத்திருந்தேன். அதை திருடிக் கொள்வதற்காக எடுத்திருக்கிறீர்கள். உடனே கொண்டு வாருங்கள். இல்லாவிட்டால் என்ன செய்துவிடுவாய் தம்பி? எங்கள் தலையை வெட்டி தஞ்சாவூருக்கு அனுப்பிவிடுவாயோ? ஆனால் இதுதான் தஞ்சாவூர், ஞாபகம் இருக்கட்டும். அடே, என் துணிகளை உடனே கொண்டு வருகிறாயா? இல்லையா? இருந்தால்தானே தம்பி கொண்டு வருவேன். அந்த அழுக்கு துணிகளை வெட்டாற்று முதலைகளுக்கு போட்டு விட்டோம். முதலை வயிற்றில் போனது திரும்பி வருமா? திருட்டு பயல்களே, என்னுடன் விளையாடுகிறீர்களா? இதோ உங்கள் எஜமானரிடம் சென்று சொல்கிறேன். பாருங்கள் என்ற வந்தியத்தேவன் வாசற்படியை தாண்டத் தொடங்கினான். மூவரில் ஒருவன் அவனை தடுப்பதற்காக நெருங்கினான். வந்தியத்தேவன் அவனுடைய மூக்கை நோக்கி பலமாக ஒரு குத்துவிட்டான். அவ்வளவுதான். அந்த ஆள் மல்லாந்து கீழே விழுந்தான். அவன் மூக்கிலிருந்த இரத்தம் சொட்டத் தொடங்கியது. இன்னொருவன் வந்தியத்தேவனுடன் மல்யுத்தம் செய்ய வருகிறவனைப் போல் 2 கைகளையும் முன்னால் நீட்டிக் கொண்டு வந்தான். நீட்டிய கைகளை வந்தியத்தேவன் பற்றிக் கொண்டு தன் கால்களில் ஒன்றை எதிராளியின் கால்களின் மத்தியில் விட்டு ஒரு முறுக்கு முறுக்கினான். அவ்வளவுதான். அந்த மனிதன் அம்மாடி என்று அலறிக்கொண்டு கீழே உட்கார்ந்து விட்டான். இதற்குள் 3வது ஆளும் நெருங்கி வரவே வந்தியத்தேவன் தன் கால்களை எடுத்துக்கொண்டு ஒரு காலால் எதிரியின் முழங்கால் மூட்டை பார்த்து ஒரு உதை விட்டான். அவனும் அலறிக்கொண்டு கீழே விழுந்தான். 3 பேரும் சட்புட்டென்று எழுந்து மறுபடியும் வந்தியத்தேவனை தாக்குவதற்கு வளைத்துக்கொண்டு வந்தார்கள். வெகு ஜாக்கிரதையாகவே வந்தார்கள். இதற்குள் மாளிகை வாசலில் குதிரை வந்து நின்ற சத்தம் கேட்டது. வந்தியத்தேவன் தன் குரலின் சக்தியையெல்லாம் உபயோகித்து திருடர்கள் என்று சத்தமிட்டுக் கொண்டே அவர்கள் மீது பாய்ந்தான். 3 பேரும் அவனை பிடித்து நிறுத்த பார்த்தார்கள். மறுபடியும் திருட்டு பயல்கள் என்று பெருங்குரலில் கூச்சலிட்டான் வந்தியத்தேவன். அச்சமயம் சின்ன பழுவேட்டரையர், இங்கே என்ன ரகளை என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார். பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவேளம் 32 பரிசோதனை. சின்ன பழுவேட்டரையரை கண்டதும் வந்தியத்தேவன் சண்டையை நிறுத்திவிட்டு அவரை நோக்கி நடந்தான். காவலர்கள் எழுந்து ஓடி வந்து அவனை பிடித்துக் கொண்டார்கள். அவர்களை அவன் சிறிதும் இலட்சியம் செய்யாமல் 4 அடி முன்னால் நடந்து வந்து, தளபதி, நல்ல சமயத்தில் தாங்கள் வந்து சேர்ந்தீர்கள். இந்த பக்காத்திருடர்கள் என்னுடைய உடைமைகளை திருடிக் கொண்டதுமல்லாமல் என்னையும் கொல்ல பார்த்தார்கள். விருந்தாளியை இப்படித்தானா நடத்துவது? இதுவா தஞ்சாவூர் சம்பிரதாயம்? நான் தங்களுக்கு மட்டும் விருந்தாளியல்ல, சக்கரவர்த்திக்கும் விருந்தாளி. சக்கரவர்த்தினி சொன்னதைத்தான் தாங்களும் கேட்டீர்களே. பட்டத்து இளவரசரிடமிருந்து ஓலை கொண்டு வந்த தூதன். அப்படிப்பட்ட என்னை இந்த பாடுபடுத்துகிறவர்கள் மற்றவர்களை என்ன செய்து விடமாட்டார்கள். இப்படிப்பட்ட திருடர்களை தங்கள் பணியாட்களாக வைத்துக் கொண்டிருப்பது பற்றி ஆச்சரியப்படுகிறேன். எங்கள் தொண்டை மண்டலத்தில் இப்படிப்பட்ட திருடர்களை உடனே கழுவில் ஏற்றிவிட்டு மறு காரியம் பார்ப்போம் என்று சரமாரியாக பொழிந்தான். 3 வீரர்களை ஏக காலத்தில் எதிர்த்து புரட்டி கீழே தள்ளிய வாலிபனுடைய வீரச் செயலைப் பற்றிய வியப்பு இன்னும் பழுவேட்டரையரின் மனத்தை விட்டகலவில்லை. இத்தகைய வீரனை நாம் நமது காவற்படையில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்னும் ஆசை அவருக்கு அதிகமாயிற்று. எனவே அவர் சாந்தமான குரலில், பொறு தம்பி, பொறு. அப்படியெல்லாம் இவர்கள் செய்திருப்பார்கள் என்று தோன்றவில்லை. இவர்களை விசாரித்து பார்க்கிறேன் என்றார். நான் கோருவதும் அதுதான். இவர்களை விசாரியுங்கள், விசாரித்து நீதி வழங்குங்கள். என்னுடைய உடைமையும் என்னிடம் திருப்பி வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றான் வல்லவரையன். அடே, அந்த பிள்ளையை விட்டுவிட்டு இப்படி வாருங்கள். நான் சொன்னது என்ன? நீங்கள் செய்தது என்ன? இவன் மீது ஏன் கை வைத்தீர்கள் என்று கோபமாக கேட்டார் கோட்டை தளபதி. எஜமானே, தாங்கள் சொன்னது சொன்னபடியே செய்தோம். இவரை எண்ணெய் முழுக்காட்டி புதிய ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிவித்தோம். அறுசுவை உண்டி அளித்தோம். சித்திர மண்டபத்துக்கும் அழைத்து வந்தோம். இவர் சிறிது நேரம் சித்திர மண்டபத்தில் உள்ள சித்திரங்களை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென்று நினைத்து கொண்டு இவருடைய பழைய உடைகளை கேட்டார். உடனே எங்களை தாக்கவும் ஆரம்பித்தார் என்றான் அவ்வீரர்களில் ஒருவன். ஒரு சிறு பிள்ளையிடமா 3 தடியர்கள் அடிபட்டு விழுந்தீர்கள் என்று கூறி இரத்த கனல் வீச விழித்து பார்த்தார். எஜமான், அரண்மனை விருந்தாளியாயிற்றே என்று யோசித்தோம். இப்போது சற்று அனுமதி கொடுங்கள். இவனை உடனே வேலை தீர்த்து விடுகின்றோம். போதும் உங்கள் வீர பிரதாபம். நிறுத்துங்கள் தம்பி.
நீ என்ன சொல்லுகிறாய்? இவர்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்றுதான் சொல்கிறேன். எனக்கும் அனுமதி கொடுங்கள். சோழ குலத்து பகைவர்களோடு போராடி கொஞ்சம் நாள் ஆயிற்று. தோள்கள் தினவெடுக்கின்றன. அரண்மனை விருந்தாளிகளை எப்படி நடத்த வேண்டுமென்று இவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறேன் என்றான் நமது வீரன். சின்ன பழுவேட்டரையர் புன்னகை புரிந்து, தம்பி, உன் தோள் தினவை தீர்த்துக் கொள்வதை சோழ பகைவர்களோடையே வைத்துக்கொள். சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டிருக்கும் நிலையில் தஞ்சை கோட்டைக்குள் இவ்வித சந்தடி ஒன்றும் உதவாது என்று கட்டளை என்று சொன்னார். அப்படியானால் என்னுடைய உடைகளையும் உடைமைகளையும் உடனே கொண்டு வந்து கொடுக்கச் சொல்லுங்கள். எங்கேடா அவை? எஜமான், தங்கள் கட்டளைப்படி பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறோம். தளபதி, இவர்கள் எப்படி புழுகுகிறார்கள் பாருங்கள். சற்றுமுன் உடைகளை வெளுக்கப் போட்டிருப்பதாய் சொன்னார்கள். இப்போது தாங்கள் பத்திரப்படுத்தி வைக்கச் சொன்னதாக கூறுகிறார்கள். சற்று போனால் தங்களுக்கே திருட்டு பட்டம் கூட கட்டிவிடுவார்கள் என்றான் வந்தியத்தேவன். தளபதி காவலர்களை பார்த்து, முட்டாள்களா, இந்த பிள்ளைக்கு புது ஆடைகள் கொடுக்கும்படி மட்டும்தானே சொன்னேன். பழையவைகளை பற்றி நான் ஒன்றுமே சொல்லவில்லையே. இந்த மூடர்கள் என்னவோ உளறுகிறார்கள். தம்பி, போனால் போகட்டும். பழைய உடைகளை பற்றி எதற்காக இவ்வளவு கவலைப்படுகிறாய்? அதற்குள் ஏதாவது உயர்ந்த பொருள் வைத்திருந்தாயோ என்று கேட்டார். ஆம், வழிநடைச் செலவுக்காக பொற்காசுகள் வைத்திருந்தேன் என்று வந்தியத்தேவன் சொல்வதற்குள், அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு வழிச் செலவுக்கு எவ்வளவு பொன் வேண்டுமோ அவ்வளவு தருகிறேன் என்றார் பழுவேட்டரையர். தளபதி, நான் இளவரசர் கரிகாலருடைய தூதன். பிறரிடம் கை நீட்டி பணம் பெறும் வழக்கம் என்னிடம் கிடையாது. அப்படியானால் உன்னுடைய உடைகளையும் அதற்குள் இருந்த பொற்காசுகளையும் திருப்பி உன்னிடம் சேர்ப்பிக்கச் செய்கிறேன். கவலைப்படாதே, உன் உடையில் வேறு பொருள் ஒன்றும் இல்லையல்லவா? வல்லவரையன் ஒரு கணம் யோசித்தான். அந்த தயக்கத்தை சின்ன பழுவேட்டரையரும் பார்த்து கொண்டார். வேறொரு முக்கியமான பொருளும் என் அரைச்சுற்று ஆடையில் இருக்கிறது. அதை உங்கள் ஆட்கள் தொட்டிருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். தொட்டிருந்தால் அவர்கள் தொலைந்தார்கள். ஆகா, உனக்கு எத்தனை கோபம் வருகிறது! எங்கே, யாரிடத்தில் பேசுகிறோம் என்பதை மறந்துவிட்டே பேசுகிறாய். சிறு பிள்ளையாயிற்றே என்று மன்னித்து விடுகிறேன். அப்படிப்பட்ட பொருள் என்ன? தளபதி, அதைச் சொல்வதற்கு இல்லை. அது அந்தரங்க விஷயம். தஞ்சை கோட்டைக்குள் எனக்கு தெரியாத அந்தரங்கம் ஒன்றும் இருக்க முடியாது. இளவரசர் கரிகாலர் என்னிடம் ஒப்புவித்த அந்தரங்க விஷயம். இளவரசர் வடதிசையின் மாதண்ட நாயகர். அவருடைய அதிகாரம் பாலாற்றுக்கு வடக்கே செல்லும். இங்கே சக்கரவர்த்தியின் அதிகாரம்தான் செல்லும். தளபதி, புலிக்கொடி பறக்கும் இடமெல்லாம் சக்கரவர்த்தியின் அதிகாரம்தான். அதில் என்ன சந்தேகம்? ஆகையினால்தான் இந்த கோட்டைக்குள்ளே எனக்கு தெரியாத அந்தரங்கம் எதுவும் இருக்க முடியாது என்று சொல்கிறேன். சக்கரவர்த்தியின் க்ஷேமத்தை கருதித்தான். தளபதி, சக்கரவர்த்தியை கண்ணுங்கருத்துமாய் காப்பாற்றி வருவதற்காக தங்களுக்கும் பெரிய பழுவேட்டரையருக்கும் சோழ சாம்ராஜ்யம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. இன்றைக்கு சக்கரவர்த்தி தங்களை பாராட்டியதும் என் காதில் விழுந்தது. தங்களுக்கு பயந்து கொண்டு தான் யமன் தஞ்சை கோட்டைக்குள் புகுந்து வராமல் தயங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சக்கரவர்த்தி சொன்னாரே, அது எவ்வளவு பொருள் பொதிந்த வார்த்தை! ஆம் தம்பி, பழையாறையிலிருந்து சக்கரவர்த்தியை நாங்கள் இங்கே அழைத்து வந்து கட்டுக்காவலுக்குள் வைத்திராவிட்டால் இத்தனை நாளும் என்ன விபரீதம் நடந்திருக்குமோ தெரியாது. பாண்டிய நாட்டுச் சதிகாரர்களின் நோக்கம் நிறைவேறியிருந்தாலும் இருக்கலாம். தாங்கள் கூட அவ்விதமே சொல்கிறீர்களே. அப்படியானால் நான் கேள்விப்பட்டது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். என்ன கேள்விப்பட்டாய்? சக்கரவர்த்திக்கு விரோதமாக ஒரு சதி நடக்கிறதென்றும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர்களுக்கு விரோதமாக இன்னொரு சதி நடக்கிறதென்றும் கேள்விப்பட்டேன். சின்ன பழுவேட்டரையர் தம் வஜ்ரப்பற்களினால் உதட்டை கடித்துக் கொண்டார். இந்த சிறு அரியா பையனுடன் பேச்சு கொடுத்ததில் தமக்கே இத்தனை நேரமும் தோல்வி என்பதை உணர்ந்தார். ஏறக்குறைய அவனுடைய குற்றச்சாட்டுகளுக்கு தாம் பதில் சொல்லி சமாளிக்கும் நிலைமை வந்துவிட்டது. எனவே பேச்சை அத்துடன் வெட்டி விட விரும்பினார். உனக்கென்ன அதை பற்றி கவலை? எல்லாச் சதிகளையும் உடைத்து சோழ குலத்தை பாதுகாக்க நாங்கள் இருக்கிறோம். உன்னுடைய கோரிக்கையை சொல்லு. உன் பழைய ஆடைகள் உனக்கு வேண்டும், அவ்வளவுதானே என்றார். என் பழைய ஆடைகளும் வேண்டும், அவற்றுக்குள் இருந்த பொருள்களும் வேண்டும். என்ன பொருள்கள் என்று இன்னமும் நீ சொல்லவில்லையே. சொல்லத்தான் வேண்டுமானால் சொல்லுகிறேன். அதன் பொறுப்பு தங்களைச் சார்ந்தது. இளவரசர் சக்கரவர்த்திக்கு கொடுத்திருந்த ஓலையை தவிர இன்னொரு ஓலையும் என்னிடம் கொடுத்திருந்தார். இன்னொரு ஓலையா? யாருக்கு? நீ சொல்லவே இல்லையே. அந்தரங்கமானபடியால் சொல்லவில்லை. நீங்கள் இப்போது வற்புறுத்துகிறபடியால் சொல்லுகிறேன். பழையாறையிலுள்ள இளைய பிராட்டி குந்தவை தேவிக்கு இளவரசர் ஓலை ஒன்று கொடுத்தார். ஓஹோ, அப்படியானால் நாளைக்கு சக்கரவர்த்தி கொடுக்கும் திருமுகத்தை நீ உடனே எடுத்துக்கொண்டு காஞ்சிக்கு போக முடியாது. இளைய பிராட்டிக்கு இளவரசர் ஓலை அனுப்பும்படி இப்போது என்ன அவசரம் நேர்ந்ததோ? தளபதி, நான் பிறருக்கு எழுதப்படும் ஓலையை படிப்பதில்லை. சக்கரவர்த்தியின் ஓலையை படித்தது போல இதையும் நீங்கள் படிப்பதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது. அந்த பொறுப்பு தங்களுடையது. என் உடையிலிருந்த பொன்னும் ஓலையும் களவு போகாமல் என்னிடம் திரும்பி வந்தால் போதும். அதை பற்றி பயம் வேண்டாம். நானே பார்த்து எடுத்து வருகிறேன் என்று சின்ன பழுவேட்டரையர் நடந்தார். அவர் பின்னோடு வந்தியத்தேவனும் தொடர்ந்தான். அதையறிந்த கோட்டை தளபதி கண்களினால் சமிக்ஞை செய்யவே 5-6 வேல் பிடித்த வீரர்கள் வந்து வாசற்படியண்டை குறுக்கே நின்றார்கள். அவர்களுடன் சண்டை பிடிப்பதில் அனுகூலம் ஒன்றுமில்லை என்று கருதி வந்தியத்தேவன் அங்கேயே நின்றான். சற்று நேரத்துக்கெல்லாம் சின்ன பழுவேட்டரையர் திரும்பி வந்தார். அவருக்கு பின்னால் ஒருவன் ஒரு தட்டில் சீர்வரிசை ஏந்திக் கொண்டு வருவது போல் வந்தியத்தேவனுடைய பழைய ஆடைகளை எடுத்து வந்தான். தம்பி, இதோ உன் ஆடைகள் பத்திரமாயிருக்கின்றன. நன்றாகச் சோதனை செய்து பார்த்துக்கொள் என்றார் கோட்டை தளபதி. அவ்விதமே வந்தியத்தேவன் சோதனை செய்து பார்த்தான்.
அரை சுற்றுச்சுருளில் அவன் வைத்திருந்ததைக் காட்டிலும் அதிகமாக பொற்காசுகள் இருந்தன. குந்தவை தேவியிடம் சேர்ப்பிக்க வேண்டிய ஓலையும் இருந்தது. அதிக பொற்காசுகள் எப்படி வந்தன? முதலில் அவன் தேடி பார்த்தபோது இல்லாத ஓலை இப்போது எப்படி வந்தது? சின்ன பழுவேட்டரையரிடம் அது அகப்பட்டிருக்க வேண்டும். அதை பார்த்துவிட்டு இப்போது திரும்பி வந்த பிறகு அவர் அந்த ஓலையை திரும்பச் செருகியிருக்க வேண்டும். எதற்காக இப்படிச் செய்திருக்கிறார்? பொற்காசுகள் எதற்காக அதிகம் வைத்திருக்கிறார்? பொல்லாத மனிதர் இவர். இன்னும் எப்படியெல்லாம் தன்னை சோதிக்கப் போகிறாரோ தெரியாது. இவரிடம் சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏமாந்து போகக்கூடாது. எல்லாம் சரியாயிருக்கிறதா தம்பி? நீ கொண்டு வந்த பொருள் எல்லாம் என்று சின்ன பழுவேட்டரையர் கேட்டார். இதோ பார்த்துச் சொல்கிறேன் என்று கூறி வந்தியத்தேவன் பொற்காசுகளை எண்ணினான். அதிகப்படி காசுகளை எடுத்து தனியாக பழுவேட்டரையர் முன்பு வைத்துவிட்டு, தளபதி, வானர் குலத்தில் பிறந்தவன் நான், ஆதித்த கரிகாலரின் தூதன், பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவதில்லை என்றான். உன்னுடைய நேர்மையை மிக மெச்சுகிறேன். ஆயினும் உன்னுடைய வழிச்செலவுக்கு இதை நீ வைத்துக் கொள்ளலாம். எப்போது புறப்பட விரும்புகிறாய்? இன்றைக்கே புறப்படுகிறாயா, அல்லது இன்றிரவு தங்கி இளைப்பாறிவிட்டு பெரியவரையும் பார்த்துவிட்டு போகிறாயா என்று கேட்டார் தளபதி. அவசியம் இன்றிரவு இங்கே தங்கி பெரிய பழுவேட்டரையரையும் தரிசித்துவிட்டுத்தான் போக எண்ணியிருக்கிறேன். ஆனால் உங்கள் ஆட்களிடம் மட்டும் கொஞ்சம் சொல்லி வையுங்கள். என் பொருள்களில் கை வைக்க வேண்டாம் என்று இவ்விதம் சொல்லிக்கொண்டே அதிகப்படியாயிருந்த பொற்காசுகளையும் வந்தியத்தேவன் எடுத்து துணிச்சுருளில் பத்திரப்படுத்தி கொண்டான். மிக்க சந்தோஷம். உனக்கு இங்கே எந்த விதமான இடைஞ்சல்களும் இனிமேல் இராது. உனக்கு என்ன வேண்டுமோ தாராளமாய் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். தளபதி, இந்த தஞ்சை நகரை சுற்றி பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாயிருக்கிறது. பார்க்கலாம் அல்லவா? தாராளமாக பார்க்கலாம். இதோ இவர்கள் இருவரும் உன்னோடு வந்து கோட்டைக்குள் எல்லா இடங்களையும் காட்டுவார்கள். கோட்டைக்கு வெளியில் மட்டும் போக வேண்டாம். சாயங்காலம் கோட்டை கதவுகளை சாத்திவிடுவார்கள். வெளியில் போய்விட்டால் திரும்பி இரவு வர முடியாது. கோட்டைக்குள்ளே உன் விருப்பப்படி சுற்றி அலையலாம். இவ்விதம் கூறிவிட்டு 2 புதிய ஆட்களை சின்ன பழுவேட்டரையர் தம் அருகில் அழைத்து அவர்களிடம் ஏதோ சொன்னார். அவர் சொன்னது என்னவாயிருக்கும் என்று வந்தியத்தேவன் ஒருவாறு ஊகித்து தெரிந்து கொண்டான். பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவேளம் 33. மரத்தில் ஒரு மங்கை. கோட்டை தளபதியின் 2 ஆட்களும் தன் 2 பக்கத்தில் வர வந்தியத்தேவன் தஞ்சை கோட்டையை சுற்றி பார்க்க புறப்பட்டான். தான் தப்பித்து ஓடிவிடாமல் பார்த்து கொள்ளவே அவர்கள் தன்னுடன் வருகிறார்கள் என்பதை பற்றி அவனுக்கு சந்தேகம் இருக்கவில்லை. கோட்டை வாசல் வழியாக வெளியே யாரையும் போக விடாமல் பார்த்து கொள்ளும்படி கட்டளை பிறந்திருக்கும் என்பதிலும் ஐயமில்லை. ஆனாலும் அவன் அன்று முன்னிரவுக்குள் தப்பிச் சென்றே தீர வேண்டும். பெரிய பழுவேட்டரையர் வந்துவிட்டால் பிறகு தப்பித்துச் செல்வது இயலாத காரியம், உயிர் பிழைத்திருப்பதே முடியாத காரியமாகிவிடும். ஆகவே தஞ்சாவூர் கோட்டைக்குள் வந்தியத்தேவன் அங்குமிங்கும் அலைந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது அவனுடைய மனம் தப்பிச் செல்லும் வழிகளை பற்றி ஆலோசித்துக் கொண்டேயிருந்தது. முதலில் இந்த யமகிங்கரர்களிடமிருந்து தப்ப வேண்டும். பின்னர் கோட்டையிலிருந்து தப்பிச் செல்ல வேண்டும். எப்படி தப்புவது? அதுதான் தெரியவில்லை. பார்க்கப் போனால் இவர்களிடமிருந்து தப்புவது பெரிய காரியமில்லை. 2 பேரையும் ஒரு வினாடி நேரத்தில் தாக்கி கீழே தள்ளிவிட்டு ஓடிவிடலாம். ஆனால் எங்கே ஓடுவது? தஞ்சை கோட்டையை பழுவேட்டரையர்கள் எவ்வளவு பலப்படுத்தி கட்டியிருக்கிறார்கள் என்பது நாடறிந்த செய்தி. அவர்களுடைய அனுமதியின்றி தஞ்சை கோட்டைக்குள் காற்று கூட நுழைய முடியாது என்று ஜனங்கள் சொல்லுவார்கள். யமனும் வரமுடியாது என்று சக்கரவர்த்தியே இன்று காலையில் சொன்னார். அத்தகைய கோட்டையிலிருந்து எப்படி செல்வது? இந்த இருவரையும் தொட வேண்டியது தான். அவர்கள் உடனே கூச்சல் கிளப்பிவிடுவார்கள். அடுத்த கணத்தில் தான் பாதாளச் சிறைக்கு போக நேரிடும், அல்லது உயிரிழக்க நேரிடும். இவர்களை தாக்குவதில் பயனில்லை. தாக்காமல் தந்திரத்தினாலேயே தப்பிக்க வேண்டும். அப்படி தப்பித்த பிறகு கோட்டையிலிருந்து வெளியேற வழி தேட வேண்டும். எவ்வளவு பலமான கோட்டையாயிருந்தாலும் இரகசிய சுரங்க வழி இல்லாமற் போகாது. அதை எப்படி கண்டுபிடிப்பது? அது யாருக்கு தெரிந்திருக்கும்? தெரிந்தவர்கள் யாரேனும் இருந்தாலும் தனக்குச் சொல்வார்களா? இப்படி பலவகையாக சிந்தித்துக் கொண்டே நடந்தபோது சட்டென்று பழுவூர் இளைய ராணியின் நினைவு வந்தது. ஆகா, அந்த கோட்டைக்குள் யாராவது தனக்கு உதவி செய்வதாயிருந்தால் அந்த மாதரசிதான் செய்யக்கூடும். அதுவும் சந்தேகந்தான். ஆனால் ஆழ்வார்க்கடியானின் பெயரைச் சொல்லி ஏதேனும் தந்திர மந்திரம் செய்து பார்க்கலாம். அப்படி பார்ப்பதற்கு முதலில் பழுவேட்டரையரின் அரண்மனையை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தாலும் தான் அங்கே ராணியை பார்க்கச் செல்வது இந்த தடியர்களுக்கு தெரியக்கூடாது. தெரிந்தால் இவர்கள் போய் சின்ன பழுவேட்டரையரிடம் சொல்லிவிடுவார்கள். அதிலிருந்து என்ன விபரீதம் நேருமோ யார் கண்டது? ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் அரண்மனையில் நாம் இருக்கும்போது அவரை வந்துவிட்டால் என்ன செய்வது? சிங்கத்தின் குகைக்குள் நாமாகச் சென்று தலையை கொடுப்பது போல ஆகுமே. வந்தியத்தேவனுடைய மனம் சிந்தித்துக் கொண்டிருந்தபோது அவனுடைய வாயும் கண்களும் சும்மா இருந்து விடவில்லை. பின்னோடு வந்தவர்களை, அது என்ன, இது என்ன, அது யார் அரண்மனை, இது யார் மாளிகை, இது என்ன கட்டிடம், அது என்ன கோபுரம் என்றெல்லாம் அவன் வாய் கேட்டுக்கொண்டேயிருந்தது. அவனுடைய காதுகள் இது பெரிய பழுவேட்டரையர் அரண்மனை அல்லது பழுவூர் இளையராணி அரண்மனை என்ற மறுமொழி வருகிறதா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டேயிருந்தன. அவனுடைய கண்களோ அப்புறமும் இப்புறமும் நாலாபுறமும் கவனமாக பார்த்து கொண்டு வந்தன. அப்படி பார்த்து வந்தபோது ஒரு விஷயம் அவன் கண்கள் வழியாக மனதில் நன்கு பதிந்தது. கோட்டைக்குள்ளே பிரதான வீதிகள் விசாலமாயும் ஜனப்போக்குவரவு நிறைந்ததாயும் இருந்தபோதிலும் சந்து பொந்துகளும் ஏராளமாயிருந்தன. மரமடர்ந்த தோட்டங்களும் அதிகமாயிருந்தன. அந்த சந்து பொந்துகளின் வழியாகச் சென்று அடர்ந்த தோட்டங்களுக்குள் புகுந்து மறைந்து கொள்வது அசாத்தியமான காரியம் அல்ல. 1 நாள் 2 நாள் கூட தலைமறைவாக இருப்பது சாத்தியந்தான்.
ஆனால் யாரும் பாராத சமயத்தில் மறைந்து கொள்ள வேண்டும், யாரும் தேடாமலும் இருக்க வேண்டும். சின்ன பழுவேட்டரையர் அவருடைய கணக்கற்ற ஆட்களை தேடுவதற்கு ஏவிவிட்டால் மறைந்திருப்பது சாத்தியமல்ல. அல்லது யாருடைய வீட்டுக்குள்ளாவது புகுந்து அடைக்கலம் பெற வேண்டும். அம்மாதிரி தஞ்சை கோட்டைக்குள் தனக்கு அடைக்கலம் யார் கொடுப்பார்கள்? பழுவூர் ராணி கொடுத்தால் தான் கொடுத்தது. தன்னுடைய கற்பனா சக்தியை எல்லாம் பிரயோகித்து அவளிடம் கதை கட்டிச் சொல்லி நம்பும்படி செய்ய வேண்டும். அதற்கு முதலில் இவர்களிடமிருந்து தப்பித்து நழுவ வேண்டும். ஆகா, இது என்ன கோஷம், இது என்ன ஆர்ப்பாட்டம்! ஓ, இவ்வளவு கூட்டமாக போகிறார்களே, இவர்கள் யார்? தெய்வமே, நீ என் பக்கத்தில் இருக்கிறாய் என்பதில் சந்தேகமில்லை. இதோ ஒரு வழி புலப்படுகிறது, இதோ ஒரு துணை தோன்றுகிறது. குறுக்கு வீதியில் ஒரு திருப்பத்துக்கு வந்ததும் பிரதான வீதி வழியாக ஒரு பெரிய கும்பல் வாத்திய கோஷ ஜெயகோஷ முழக்கங்களுடன் போய்க் கொண்டிருந்ததை பார்த்து வந்தியத்தேவன் மேற்கண்டவாறு நினைத்தான். அந்த கும்பலில் சென்றவர்கள் வேளக்கார படையினர் என்பதை தெரிந்து கொண்டான். வழக்கம்போல் மகாராஜாவை தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் கோட்டையை விட்டு வெளியேறுகிறார்கள் போலும். இந்த கூட்டத்தில் தானும் கலந்து விட்டால், ஆகா, தப்புவதற்கு இதைக் காட்டிலும் வேறு சிறந்த உபாயம் என்ன? பின்னோடு வருகிறவர்கள் அவ்வளவு சுலபத்தில் தன்னை விட்டுவிடமாட்டார்கள். தான் கூட்டத்தில் கலந்தால் அவர்களும் கூட தொடர்ந்து வருவார்கள். கோட்டை வாசல் வழியாக வெளியேறுவதும் எளிதாயிராது. வாசக்காவல் செய்வோர் அவ்வளவு ஏமாந்தவர்களாக இருந்து விடுவார்களா? தன்னை கண்டுபிடித்து தடுத்து நிறுத்திவிட மாட்டார்களா? ஆயினும் ஒரு பிரயத்தனம் செய்து பார்க்க வேண்டியதுதான். வேறு வழியில்லை. கடவுளே பார்த்து காட்டியிருக்கும் இந்த வழியை உபயோகித்துக் கொள்ளாவிட்டால் தன்னை போன்ற மூடன் வேறு யாரும் இல்லை. வழக்கம்போல் பின்னோடு வந்தவர்களை பார்த்து, இது என்ன கூட்டம் என்று வந்தியத்தேவன் கேட்டான். வேளக்கார படை என்று சொன்னதும் அந்த படையை பற்றிய விவரங்களை கேட்கலானான். அத்தகைய வீரப்படையில் சேர்ந்துவிட விரும்புவதாகவும் ஆகையால் நெருங்கி பார்க்க வேண்டுமென்றும் சொன்னான். இப்படியெல்லாம் பேசிக்கொண்டே வேளக்கார படையை அணுகினான். சிறிது நேரத்தில் முன்னாள் தாரை தப்பட்டை முழக்குகிறவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வேளக்கார படை கூட்டத்தில் கலந்துவிட்டான். கூட்டம் மேலே போக போக இவனும் ஒரே இடத்தில் நில்லாமல் மேலும் கீழும் அப்பாலும் இப்பாலும் நகர்ந்து கொண்டிருந்தான். வேளக்கார படை வீரர்களைக் காட்டிலும் அதிக உற்சாகத்துடன் கோஷங்களைச் செய்தான். அவ்வீரர்களில் சிலர் இவனை உற்று உற்று பார்த்தார்கள். இவன் யார், பைத்தியக்காரன் என்ற பாவனையில் சிலர் பார்த்தார்கள். மிதமின்றி மதுபானம் செய்தவன் போலிருக்கிறது என்ற பாவனையில் சிலர் பார்த்தார்கள். ஆனால் யாரும் அவனை தடுக்கவோ அப்புறப்படுத்தவோ முயலவில்லை. அவனுடன் வந்த சின்ன பழுவேட்டரையரின் ஆட்களோ வேளக்கார படைக்குள் நுழைய துணியவில்லை. எப்படியும் அவன் வெளியில் வருவான், அப்போது மீண்டும் பற்றிக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையுடன் வேளக்கார படையின் ஓரமாகச் சற்று விலகியே அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அச்சமயம் வீதியில் எதிர்ப்புறமாக தயிர் கூடையுடன் வந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ வேலைக்கார படைக்கு ஒதுங்கி ஒரு சந்தில் நின்றாள். அந்த வீரர்களில் ஒருவன், அம்மா, தாகமாயிருக்கிறது, கொஞ்சம் தயிர் தருகிறாயா என்று கேட்டான். அந்த பெண் துடுக்காக, தயிர் இல்லை, கன்னத்தில் 2 அறை வேணுமானால் தருகிறேன் என்றாள். அதை கேட்ட ஒரு வீரன், போகோ, அதைத்தான் கொடுத்து விட்டு போ என்று அந்த பெண்ணை அணுகிச் சென்றான். தயர்க்கார பெண் பயந்து ஓடினாள். வீரன் அவளை தொடர்ந்து ஓடினான். அவனை பிடித்து கொண்டு வருவதற்காக இன்னும் 2 வீரர்கள் ஓடினார்கள். ஓடியவர்கள் அனைவரும் தலைக்கு தலை ஒவ்வொரு விதமாக கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடியபடியால் விஷயம் என்னவென்பதே யாருக்கும் தெரியவில்லை. ஏதோ தமாஷ் என்று மட்டும் எல்லாரும் எண்ணினார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் வல்லவரையன். அந்த ஒரு கணத்தில் அவன் மனத்திற்குள் தீர்மானத்துக்கு வந்துவிட்டான். தீர்மானிப்பதும் தீர்மானத்தை காரியத்தில் நிறைவேற்றுவது வந்தியத்தேவனுக்கு ஒன்றுதான் என்பதை நாம் ஏற்கனவே பல முறை பார்த்திருக்கிறோம். தீர்மானித்த பிறகு தயங்குவதென்பது அவனுடைய இயற்கைக்கு விரோதமானது. எனவே ஓடு, ஓடு, பிடி, பிடி என்று கூவிக்கொண்டே வந்தியத்தேவனும் தயற்கார பெண்ணை துரத்தி கொண்டு ஓடியவர்களை தொடர்ந்து தானும் ஓடினான். அந்த பெண் சற்று தூரம் ஓடி ஒரு குறுகிய சந்தில் திரும்பினாள். பின் தொடர்ந்து ஓடியவர்கள் அங்கே போய் பார்த்தபோது தயற்கார பெண்ணை காணவில்லை. மாயமாய் மறைந்து விட்டாள். துரத்தி வந்த வீரர்களும் அவளை பற்றி அப்புறம் கவலைப்படவில்லை, திரும்பிவிட்டார்கள். வந்தியத்தேவன் மட்டும் திரும்பவில்லை. அந்த பெண் புகுந்து சென்ற சந்து வழியாகவே மேலும் ஓடினான். இன்னும் 2-3 சந்துகள் புகுந்து திரும்பிய பிறகே ஓட்டத்தை நிறுத்தி மெதுவாக நடக்கலுற்றான். வேளக்கார படை சாதாரணமாக கோட்டையிலிருந்து வெளியேறும் நேரம் சூரியாஸ்தமன நேரம் அல்லவா? வந்தியத்தேவன் இப்போது புகுந்த சென்ற சந்துகளில் ஏற்கனவே இருள் சூழ்ந்துவிட்டது. இருபுறமும் சில இடங்களில் மதில் சுவராயிருந்தது. சில இடங்களில் செடி கொடிகள் அடர்ந்த வேலியாயிருந்தது. வந்தியத்தேவன் எங்கும் நிற்காமல் போய்க் கொண்டேயிருந்தான். திசையை பற்றி அவன் கவலைப்படவில்லை. பெரிய வீதிகளில் புகாமல் சந்து பொந்துகளின் வழியாக புகுந்து போனால் எப்படியும் கோட்டை வெளிச்சுவரை அடைந்தே தீர வேண்டும். கோட்டை சுவரை அடைந்த பிறகு என்ன செய்வது என்பதை பிறகு தீர்மானித்துக் கொள்ளலாம். யோசித்து யுக்திகள் கண்டுபிடிப்பதற்குத்தான் இரவெல்லாம் நேரம் இருக்கிறதே. சற்று நேரத்துக்கெல்லாம் நன்றாக இருட்டி விட்டது. அவன் சென்ற பாதை கடைசியில் ஒரு மதில் சுவரில் வந்து முடிந்தது. இருட்டில் நடந்து வந்த வந்தியத்தேவன் அச்சுவரின் மேல் இலேசாக மோதிக்கொண்டான். சுவர் என்று மட்டும் தெரிந்தது. அது என்ன சுவர், எவ்வளவு உயரமான சுவர் என்பது ஒன்றும் தெரியவில்லை. அநேகமாக அது கோட்டை மதில் சுவராகவே இருக்கலாம். அப்படியானால் இங்கேயே உட்கார்ந்து விடுவது தான் சரி. சிறிது நேரத்துக்கெல்லாம் சந்திரன் உதயம் ஆகும். அப்போது பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதுவரை ஒளிந்திருப்பதற்கு இதைக் காட்டிலும் நல்ல இடம் இருக்க முடியாது. இத்தனை நேரம் சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் திரும்பி போய் சொல்லியிருப்பார்கள். கோட்டை தளபதி தன்னுடைய ஆட்களை நாலாபுறமும் ஏவியிருப்பார். ஒருவேளை வேளக்கார படையுடன் தான் வெளியேறியிருக்கலாம் என்றும் சந்தேகித்திருப்பார்.
கோட்டைக்கு உள்ளேயும் வெளியிலேயும் தன்னை தேடிக் கொண்டிருப்பார்கள். தேடட்டும் தேடட்டும், நன்றாக தேடட்டும். அவர்களையெல்லாம் ஏமாற்றிவிட்டு நான் இக்கோட்டையை விட்டு தப்பித்துச் செல்லாவிட்டால் நான் வானர் குலத்தவன் அல்ல. என் பெயரும் வந்தியத்தேவன் அல்ல. ஆனால் சந்திரன் உதயமாகி நிலா அடிக்கத் தொடங்கி விட்டால் பழுவேட்டரையர் ஆட்களுக்கும் வசதியாக போய்விடும். தன்னை தேடி இங்கே வந்தாலும் வந்துவிடுவார்கள். வந்தால் வரட்டும், தாராளமாய் வரட்டும். இந்த அடர்ந்த தோப்புக்குள் ஒளிந்து கொண்டால் யார் தான் தேடி கண்டு பிடிக்க முடியும்? இப்படி எண்ணிக்கொண்டே சுவரின் மீது சாய்ந்து கொண்டு வந்தியத்தேவன் உட்கார்ந்தான். இளம்பிள்ளையாதலாலும் பகலெல்லாம் அலைந்து களைத்திருந்தபடியாலும் கண்ணைச் சுழற்றிக் கொண்டு தூக்கம் வந்தது. மேலக்காற்றில் மரக்கிளைகள் ஆடி ஒன்றோடொன்று உராய்ந்து உண்டாக்கிய சத்தம் தாலாட்டு பாடலைப் போல் மயக்கத்தை உண்டு பண்ணியது. அப்படியே தூங்கிவிட்டான். அவன் தூக்கம் நீங்கி கண் விழித்த போது சந்திரன் உதயமாகி கீழ்வானத்தில் சிறிது தூரம் மேலே வந்திருந்தது. அடர்ந்த மரக்கிளைகளின் வழியாக நிலா வெளிச்சம் வந்து சுற்றுப்புற காட்சிகளை அரைகுறையாக அவனுக்கு காட்டியது. தனது நிலை என்னவென்பதை வந்தியத்தேவன் ஞாபகப்படுத்திக் கொண்டான். சுவரில் சாய்ந்தபடி தான் தூங்கிவிட்டது அவனுக்கு வியப்பை அளித்தது. அதைக் காட்டிலும் துயில் நீங்கி விழித்துக் கொண்டது ஆச்சரியம் அளித்தது. தன்னுடைய துயிலை நீக்கி விழிக்கச் செய்த காரணம் யாது? ஏதோ ஒரு குரல் கேட்டது போல் தோன்றியதே. அது மனித குரலா, அல்லது விலங்கின் குரலா, அல்லது இரவில் விழித்திருக்கும் பறவையின் குரலா? குரல் கேட்டதுதான் உண்மையா? வந்தியத்தேவன் அண்ணாந்து பார்த்தான். அரைகுறையான நிலா வெளிச்சத்தில் செங்குத்தான சுவர் தெரிந்தது. இது கோட்டைச் சுவராயிருக்க முடியாது. கோட்டைச் சுவர் இன்னும் உயரமாயிருக்கும். ஒருவேளை வெளிக்கோட்டைச் சுவருக்குள்ளே இன்னொரு சிறிய கோட்டைச் சுவராக இருக்குமோ? அல்லது பெரியதொரு அரண்மனை தோட்டத்தின் மதில் சுவரோ? அண்ணாந்து பார்த்து கொண்டே வந்தியத்தேவன் எழுந்தான். ஒரு கணம் அவனுடைய இருதயத் துடிப்பு நின்று போயிற்று. வயிற்றிலுள்ள குடல் மேலே மார்பு வரை விம்மி வந்து அடைத்தது. அவ்வளவு பீதி உண்டாயிற்று. அதோ அந்த மதில் சுவருக்கு மேலேயுள்ள மரக்கிளையில் இருப்பது என்ன? மரங்களில் வசிக்கும் வேதாளம் என்னும் பிசாசை பற்றி அவன் கேட்டிருந்த கதைகள் பலவும் நினைவுக்கு வந்தன. ஆனால் வேதாளம் பேசுமா? மனித குரலில் பேசுமா? அதுவும் பெண்ணின் குரலில் பேசுமா? இந்த வேதாளம் அவ்வாறு பேசுகிறதே, என்ன சொல்கிறது என்று கேட்கலாம். என்ன ஐயா, சுவரில் சாய்ந்தபடி தூங்கிவிட்டாயா? எத்தனை தடவை கூப்பிடுகிறது? இது வேதாளம் அல்ல, மனித குலத்து பெண்மணிதான் பேசுகிறாள். மரக்கிளையின் மீது உட்கார்ந்திருப்பவள் ஒரு பெண்மணிதான். இது என்ன கனவா, அல்லது உண்மையில் நடப்பதா? அழகுதான். இன்னும் தூக்கம் கலையவில்லை போலிருக்கிறது. இதோ ஏணியை வைக்கிறேன், ஜாக்கிரதையாக ஏறி வா, கீழே விழுந்து தொலைக்காதே. இப்படி சொல்லிக் கொண்டே அப்பெண் சுவரின் உட்புறத்திலிருந்து மெல்லிய மூங்கிலினால் ஆன ஏணி ஒன்றை எடுத்து வெளிப்புறத்தில் சுவர் ஓரமாக வைத்தாள். வந்தியத்தேவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லைதான். ஆனால் இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பத்தை, தன்னை தேடி வரும் சந்தர்ப்பத்தை அவன் விட்டுவிடுவானா? வருகிறது வரட்டும், பிறகு நடப்பது நடக்கட்டும். இப்போது இந்த ஏணியில் ஏறலாம். சுவரின் உச்சியை அடைந்த பிறகு மற்ற விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஏணியில் 3/4 பங்கு அவன் ஏறியபோது அந்த பெண் மறுபடியும், நல்ல தாமதக்காரன் நீ. அங்கே இளைய ராணியம்மாள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நீ மதில் சுவரில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றாள். அப்போது ஏற்பட்ட அதிர்ச்சியினால் வந்தியத்தேவன் ஏணியிலிருந்து நழுவி விழுந்து விட இருந்தான். நல்ல வேளையாக அங்கே சுவரில் நீட்டிக் கொண்டிருந்த கல்லை பிடித்து கொண்டு சமாளித்தான். இளையராணி என்றால் பழுவூர் இளையராணியாகத்தான் இருக்கும். தான் இங்கே வந்து உட்கார்ந்தது அவளுக்கு எப்படி தெரிந்தது? மாயமந்திரம் ஏதோ அவள் அறிந்திருக்க வேண்டும். தன்னை பார்ப்பதில் அவளுக்கு இவ்வளவு சிரத்தை ஏற்பட காரணம் என்ன? ஒருவேளை வேறு எவனுக்காகவோ வைத்த ஏணியில் நான் ஏறிவிட்டேனோ? எப்படியிருந்தாலும் இருக்கட்டும். முன் வைத்த காலை பின் வைக்க முடியாது. எல்லாம் சற்று நேரத்தில் தெரிந்து போய்விடுகிறது. சுவரின் உச்சியருகில் வந்ததும் அவனுடைய கையை பிடித்து அந்த பெண் தூக்கிவிட்டாள். அப்போது நிலா வெளிச்சம் அவள் முகத்தில் அடித்தது. இதற்குள் ஆச்சரியப்படும் சக்தியையே வந்தியத்தேவன் இழந்து விட்டான். அதனால் தான் அவளுடைய முகம் வேளக்கார படையினர் துரத்திய தயிர்கூடைக்காரியின் முகம்போலத் தோன்றியும் அவன் சுவரிலிருந்து தவறி விழவில்லை. இன்றிரவு இதற்கு மேல் என்னென்ன வியப்பான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் வியப்படைவதற்கு இடமில்லைதான். ஏன் விழித்துக்கொண்டு சுவர் மேலேயே உட்கார்ந்திருக்கிறாய்? ஏணியை எடுத்து உள்ளே இறக்கிவிட்டு குதி சீக்கிரம் என்று சொல்லிக்கொண்டே அந்த பெண் சரசரவென்று மரக்கிளையிலிருந்து கீழே இறங்கினாள். வந்தியத்தேவன் அவள் கூறியவாறே செய்தான். அவன் இறங்கிய இடம் ஒரு விஸ்தாரமான தோட்டம் என்று தெரிந்தது. சற்று தூரத்தில் ஒரு பெரிய அரண்மனையின் மாடக்கூட கோபுரங்களும் சிகரங்களும் மங்கிய நிலா வெளிச்சத்தில் சொப்பன உலகக் காட்சியைப் போல் தோன்றின. அது யாருடைய அரண்மனை என்று கேட்பதற்காக வந்தியத்தேவன் தொண்டையை கனைத்துக் கொண்டான். உடனே அந்த பெண் உஷ் என்று சொல்லி உதட்டில் விரலை வைத்து எச்சரித்துவிட்டு முன்னால் நடந்தாள். வந்தியத்தேவன் அவளை தொடர்ந்து சென்றான்.